கெஸ்ட் நானா? நான் யாரெல்லாம் சொல்றீங்க? நீங்க தான் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க பாப்போம். அப்ப நான் சீஃப் கெஸ்ட் கிடையாதா? நான் சீஃப் கெஸ்ட் கிடையாதா? என்னங்க கூப்பிட்டு வச்சு நான் சீஃப் கெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றீங்க? யாரு சீஃப் கெஸ்ட்? சீஃப் கெஸ்ட் நீங்க தான், சரியா? யாரெல்லாம் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களோ உங்களை பார்த்து சொல்லுங்க, நான் தான் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். நான் தான் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட், கரெக்ட் தானே? இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் நீங்க தான் இன்னைக்கு இங்க உள்ள சீஃப் கெஸ்ட், சரிதானே? எதுக்காக நம்ம இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கதே, நீங்க உங்களுடைய லைஃப் எங்க போக போகுது, நீங்க எப்படி வாழ போறீங்க, உங்களுடைய கெரியர் எங்க அப்படிங்கிறத வச்சுதான், கரெக்டா? இன்னைக்கு ஒருவேளை அங்க உட்கார்ந்து இருக்கலாம். சரி, நம்ம யோசிச்சு பார்ப்போமே. இதே இடத்துல நம்ம ஒரு 15 வருஷம் கழிச்சு கூடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப எந்த இயர்? 2025ல இருக்கும். 15 இயர்ஸ் கழிச்சுன்னா எவ்வளவு ஆகும்? எப்போ? 2040, 2040ல இங்க கூடுறோம்னு வச்சுக்கீங்களேன். இப்ப யோசிச்சு பார்க்க போறீங்க, 2040ல நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, இங்க இதே ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றாங்க. யோசிக்கலையா? என்ன கார்ல யோசிச்சு இப்ப யோசிச்சு சொல்லுங்க. பிஎம்டபிள்யூல இறங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கைத்தட்டி இல்லாமா? ஓகே, இன்னைக்கு எப்படி வந்தீங்க? இன்னைக்கு பஸ்ல வந்திருக்காரு. 15 வருஷம் கழிச்சு இங்க வரும்போது பிஎம்டபிள்யூல இறங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே தானே? சரி, வேற யாரு? இன்னொருத்தர் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு யோசிச்சீங்க. எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவீங்க? சொல்லு, என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவ? கோட் எல்லாம் போட்டுட்டு வருவேன். எப்படி வருவாரா? இன்னைக்கு இப்போ வந்திருக்கேன், 15 வருஷம் கழிக்கும் போது கோட் எல்லாம் போட்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, என்னவா வருவேன்னு யோசிச்சீங்க? யாராவது தங்கச்சி மாதிரில இருந்து சொல்லுங்க. என்னவா? நீங்க உங்களெல்லாம் பார்த்த முகம் கொஞ்சம் இருக்கு, அங்கேயும் பார்த்த முகங்கள் கொஞ்சம் இருக்கு. என்னவா வருவீங்கன்னு யோசிச்சீங்க? சொல்லுங்க. என்ன ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க, ஒன்னும் சொல்ல மாட்டோம். ஒரு ஆபீசர், ஒரு கம்பெனில என்னவா இருப்பீங்க? என்ன பொசிஷன்? ஒரு கம்பெனில பெரிய பொசிஷன்ல இருப்பேன் நான் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, கிளாப் பண்ணிடலாமா? எகைன். சரி, இந்த 3 பேருக்குமே கிளாப் பண்ணிடலாமா? சரி, 3 பேருக்கும் ஃபர்ஸ்டா சொன்னதுனால 3 பேருக்கும் ஒவ்வொரு சாக்லேட்டும் கிடைக்கும், சரியா? நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு சாக்லேட் கிடைக்கும். முடியும் போது இதை தீர்த்துடணும். அதை ஓபன் பண்ணு, இது ஓபன் பண்ணு. சரி, ஃபைன். ஓகே, இப்போ நான் உங்களை எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொல்லட்டுமா? இன்னைக்கு நீங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மரம் தெரியுதா? ஒரு உயரமான மரம் தெரியுதா? அது என்ன மரம்? என்ன மரம்? தென்னை மரம் இல்லப்பா, இன்னும் இருக்குல்ல, ஒரு பெரிய பெரிய இலையோட நீல உயரமா இருக்கிறதுலே உயரமான மரம். மாங்காய் மரமா? அது என்ன மரம்? உனக்கு எடுத்துருவோமா? என்ன மரம்? சரி, ஏதோ உங்களுக்கு பக்கத்துல இருக்கும்போது ஃபைன். சரி, இப்போ நம்ம அங்க ஒரு மரம் பாக்குறோம்ல, இந்த மரம் ஒரு டைம்ல விதையாதான் இருந்துச்சு, ஞாபகம் தெரியுதா? நீங்க இப்ப பார்க்கக்கூடிய ஒவ்வொரு உயரமான பெரிய மரமும் ஒரு விதையாதான் இருந்துச்சு, கரெக்டா? ஒரு சின்ன சீடா இருந்துச்சு. அந்த சீடா இருக்கும்போது நீங்க எல்லாம் மாம்பழம் சாப்பிட்டுருப்பீங்கல்ல, மாம்பழம் சாப்பிட்டு அந்த சீடை பார்த்து என்னைக்காவது இதோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கீங்களா? அந்த சீடு பார்க்கும்போது ஒரு சாதாரண சீடு, மோஸ்ட்லி நம்ம தூக்கி தூர போட்டுருவோம், அதை கண்டுக்கவே மாட்டோம், கரெக்ட் தானே? ஆனா அதோட ஃபியூச்சர் என்னவா, எவ்வளவுக்கு பொட்டன்ஷியலா அதால மாற முடியும்? எப்படி தெரியும் அது எவ்வளவு பொட்டன்ஷியலா மாற முடியும் அப்படிங்கிறது? ஒரு பெரிய மாமரத்தை பார்க்கும்போது ஆக்சுவலா அது அந்த நம்ம தூர போட்டு அதே விதை அவ்வளவு பெரிய மாமரமா மாறலாம், கரெக்ட் தானே? எவ்வளவு வருஷம் டிஃபரன்ஸ்ல அப்படி மாற முடியும்? மேபி ஒரு 15 வருஷத்துல ஓரளவுக்கு நம்ம நினைக்கிற அளவுக்கு பெரிய மரமா மாறிடும். இன்னொரு 25-30 வருஷம் ஆச்சுன்னா ஒரு மெச்சூர்ட் பெரிய மாமரமா மாறிடும். நிறைய பேருக்கு நிழல் கொடுக்கும், நிறைய கனி கொடுக்கும், அதுல இருந்து அறுவடை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வருஷந்தோறும் சீசனுக்கு சீசன் மாம்பழம் வந்துட்டே இருக்கும், கரெக்டா? கரெக்ட் தானே? என்ன டேஸ்ட்ல இருக்கும்? என்ன டேஸ்ட்ல இருக்கும்? புளிக்குமா இனிக்குமா?
புளிக்கணுமா இனிக்கணுமா? இனிக்கணும். சரிதானே? வருஷந்தோறும் காய் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? வருஷந்தோறும் காய் கொடுக்கணும். நல்ல பெருசா இருக்கணுமா இல்லைன்னா வந்து ஓரளவு அப்படியே ஒரு எல்லா மரத்துக்கு இடையிலையும் நசுங்கி எடுத்து ஒரு சின்னதா இருக்கணுமா? பெருசா இருக்கணும். கரெக்ட் தானே? இந்த மாமரம் அப்படி மாறுறது எப்படி மாறுது? அந்த வெறும் ஒரு விதையா நம்ம வந்து தூக்கி போடுற விதை, ஆனா அதுக்குள்ளால அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. கரெக்டா? அதே மாதிரிதான் நாங்க எல்லாருமே உங்களை பாக்குறோம் இன்னைக்கு. நீங்க எல்லாம் இன்னைக்கு நீங்க எப்படி உங்களை பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன பொறுத்தளவுல நீங்க எல்லாரும் அதே மாதிரி விதைகள் தான். இன்னைக்கு 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்க, சில 10th வரை முடிச்சிருக்கீங்க, சில காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஷேப்பா இருக்கும். நீங்க இன்னையில இருந்து உங்க பொட்டன்ஷியலை எப்படி வெளியே கொண்டு வர போறீங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு 15 வருஷம் கழியும் போது ஒரு பெரிய மரமா மாறலாம். கரெக்டா? அதே மாதிரி நிறைய பேருக்கு கனி கொடுக்கிற மரமா மாறலாம். அது மட்டும் இல்லாம நல்ல இனிப்பான கனி கொடுக்கிற மரமா மாறலாம். வருஷம் வருஷம் அறுவடை பண்ணி நிறைய பேர் வந்து அதுல இருந்து நிறைய பேருக்கு என்ன கிடைக்கும்? ஒரு மாமரம் இருந்துச்சு அப்படின்னா நல்ல கனி கொடுக்குதுன்னு வச்சுக்கோமே, வருஷத்துக்கு வந்து ஒரு 20 இருந்து 30 கிலோக்கு மாம்பழம் காய்க்குதுன்னு வச்சுக்கோங்க. அது யாருக்கு லாபம்? அதை வச்சிருக்க தோட்டக்காரரா இருக்கலாம், இல்லைன்னா அந்த குடும்பமா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அதுல இருந்தே அவங்க வந்து வருவாய் பார்த்துக்குவாங்க. கரெக்ட் தானே? நீங்க அவ்வளவு பெரிய மாமரமா மாறது இல்லைன்னா உங்க பொட்டன்ஷியலை வெளியில கொண்டு வரும்போது சேமா அதே மாதிரி நிறைய பேருக்கு கனி கொடுக்க முடியும். உங்க ஃபேமிலி, உங்க ஊரு எல்லாமே என்னவாயிரும்? இன்னும் பெட்டரா வந்துட்டே இருக்கும். கரெக்ட் தானே? உண்மைதானே? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை நீங்க அப்படி பாக்குறீங்களா? உங்களுக்கு இன்னைக்கு என்ன தெரியும்? இது ஒரு சாதாரண மாமரம், ஒரு சீடு தானே, இதை நம்ம தூக்கி எரிஞ்சிருவோம் அந்த மாதிரி தெரியும். கரெக்டா? மற்றவங்களுக்கு நம்ம அப்படி தெரியலாம் ஒருவேளை. ஆர் நீங்களே வந்து அந்த மாதிரி நினைச்சுக்கலாம், நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம ஏதோ வந்து படிக்கிறோம், ஒரு சின்ன ஊர்ல இருக்கோம், ஏதோ ஒன்று படிக்கிறோம், ஓரளவுக்கு பாஸ் ஆகுறோம், சில டைம் பாஸ் ஆகிறதுக்கே கஷ்டப்படுறோம், இல்லைன்னா ஓரளவு நல்ல மார்க் எடுக்கிறோம், பட் ஒரு நார்மல் ஸ்கூல்ல தானே இருக்கும், என்ன ஆக முடியும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா ஆக்சுவலா பார்த்தா அதே எப்படி ஒரு அந்த மாமரத்தோடைய சீடுக்கு அவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்கோ, சேம் பொட்டன்ஷியல் உங்களுக்குள்ளாலையும் இருக்கு. அந்த பொட்டன்ஷியல் எப்படி வெளியில கொண்டு வர்றது? மாமரம் எப்படி அந்த சீட்ல இருந்து எப்படி அவ்வளவு பெரிய இதோ ஆச்சு? என்னெல்லாம் யூஸ் பண்ணிச்சுன்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு இடத்துல போய் முதல்ல விழுந்துச்சு. கரெக்ட் தானே? ஒரு நிலத்துல போய் உயர் உண்டிக்குச்சுல, அதுக்கப்புறம் அதுல இருந்து கிடைச்ச சத்தெல்லாம் அதுவே எடுக்க ஆரம்பிச்சு. யாராவது கொண்டு கொடுப்பாங்களா? சிலருக்கு தான் கொண்டு கொடுப்பாங்க. சிலரை கொண்டு போய் பக்குவமா பாதுகாத்து வளர்ப்பாங்க வீட்லயே. சிலதெல்லாம் சும்மா விழுந்ததுதான், ஆனா அதுவே எடுத்துக்கிச்சு. தனக்கு கிடைக்கிற இடத்துல, தான் விழுந்த இடத்துல என்னென்னலாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு. எடுத்து தனக்கு தேவையான அளவுக்கு அதை எடுக்க அதுவும் வளர ஆரம்பிச்சிச்சு. கரெக்டா? வளரும் போது போட்டி வந்துச்சா? கண்டிப்பா நிறைய போட்டிகள் வந்திருக்கலாம். ஆனா அந்த போட்டிகள் எல்லாம் இருந்தாலும் அது தன்னோட வளர்ச்சியை விட்டே கொடுக்கல, இருந்துட்டே இருந்துச்சு, வளர்ந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு தெரியும், தான் வளர்ந்துருச்சுன்னா தான் வளர்ந்து ஃபுல்லா ஒரு மாமரமா மாறும்போது நிறைய பேருக்கு பிரயோஜனமா மாற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? சரி, இந்த இடத்துல எதெல்லாம் வந்து அது அழிஞ்சு போறதுக்கு காரணமா இருக்கலாம்? மேபி மத்தவங்க சில டைம்ல அதை எடுத்து அதை கவனிச்சுக்காம சும்மா போட்டுடலாம். கரெக்டா? தண்ணி கிடைக்காம இருந்தா கூட தன்னோட வேற ஆழமா விட்டு என்ன பண்ணும், எங்க தண்ணி கிடைக்குதோ தனக்கு தேவையானதை தான் எடுத்தாதான் அதால வளர முடியும். அதே சிச்சுவேஷன் தான் நமக்கும். கரெக்ட் தானே? நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு. என்ன எங்க கிடைக்குதோ அதுல இருந்து என்னெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியுமோ எடுத்துட்டு நீங்க வளர ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களோட வளர்ச்சியை யார் தான் தடை பண்ண முடியும்? யார் தடை பண்ண முடியும் சொல்லுங்க. உங்களுக்கு முக்கியமா இருக்கக்கூடிய எதிரி யாரு? எல்லா எதிர்ப்பு வந்தாலும் நீங்க அந்த எதிர்ப்புக்கு விட்டு கொடுக்கல அப்படின்னா உங்களால வளர முடியும். கரெக்டா? சோ நீங்க டிசிப்ளின்டா இருக்கிறதும், நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றதும், நீங்க ஒரு விஷயத்துக்காக விடாமுயற்சி வைக்கிறதும் தான் என்ன பண்ணும், உங்களை மேல கொண்டு வந்துட்டே இருக்கும். இல்ல கிடைக்கிற இடத்துல எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் போனாங்க, இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு விஷயம் வரும்போது நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம அங்க எங்கேயும் நடக்கிறதுல டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வளர்ச்சி தான் நமக்கு பாதிக்கும். கரெக்ட் தானே? அவ்வளவுதான். அப்போ நம்ம எல்லாருக்குள்ளாலே பொட்டன்ஷியல் இருக்கா? இப்ப யாருக்கெல்லாம் பொட்டன்ஷியல் இருக்கு கை தூக்குங்க பாப்போம். பொட்டன்ஷியல் சூட் பூட்லாம் வரணும்னா இப்ப கை தூக்கணும். கரெக்ட் தானே? கரெக்டா? நம்பிக்கையா கை தூக்குங்க. உங்களுக்கு எல்லாம் அந்த பொட்டன்ஷியல் இருக்கா? அந்த பொட்டன்ஷியலுக்காக ஒர்க் பண்ணலாமா? சரி, இப்போ ஒர்க் பண்ணும்போது நிறைய வழிகள் இருக்கு. கரெக்டா? நிறைய பாதைகள் இருக்கு. அதனாலதான் கரெக்டா போட்டிருக்காங்க, கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு.
நிறைய வழி இருக்கு. எந்த வழிக்கு போறது? எந்த வழிக்கு போலாம்? நிறைய வழிகள் இருக்குன்னு சொன்னோம். இப்ப இந்த மாமரம் பக்கத்துல ஒருவேளை தென்னந்தோப்புல போய் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. பக்கத்துல எல்லாமே தென்னந்தோப்பா இருக்கு. அதை பார்த்துட்டு என்னமா வளரணும்னு நினைக்கும்? எப்படி வளரும்? தென்னை மரமா வளருமா இல்ல மாமரமா வளருமா? மாமரமா தான் வளரும். கரெக்ட் தானே? ஏன்னா தனக்கு இருக்க பொட்டன்ஷியல் அதுக்கு தெரியும். அது தென்னை மரம் ஆகணும்னு நினைச்சிச்சு அப்படின்னா அதால ஒரு நாளும் கனி கொடுக்க முடியாது, வளரவே முடியாது. அப்போ தனக்குள்ளால என்ன இருக்கோ, தனக்குள்ளால ஒரு எனர்ஜியோடயோ இல்லைன்னா ஒரு பொட்டன்ஷியலோட தான் ஒவ்வொரு சீடும் இருக்கு. அதே மாதிரி தான் நீங்களும் நானும் இருக்கும். அந்த பொட்டன்ஷியல் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு நேரத்திலையும் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு முக்கியமான ஆள்கிட்ட பேசணும். அந்த பர்சன் உங்க லைஃபோட ஒரு விவிவிஐபி. விஐபினா என்ன ஃபுல் ஃபார்ம்? வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். விவிவிஐபினா என்ன ஃபுல் ஃபார்ம்? வெரி 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 இம்பார்ட்டன்ட் பர்சன். யார் உங்க லைஃப்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்? அந்த ஆள்கிட்ட நீங்க பேசுறதே கிடையாது, ஆனா அந்த ஆள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் அந்த ஆளு? யார் அந்த ஆளு? நம்ம தான் அப்படின்னு 2 பேர் சொல்லிட்டாங்க. 2 பேருக்கும் 2 சாக்லேட் கொடுத்துருவோம். சரிதானே? ஓகே. சோ சரி, யாரு இன்னைக்கு கண்ணாடியில பாத்தீங்களா? கண்ணாடியில பார்த்து முகம் சரியா இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு வந்துருவோம்ல. எனக்காவது நான் உன்னோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? கண்ணாடியில நிக்கிற ஆள்கிட்ட என்ன ஆக முடியும் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? என்ன ட்ரீம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? கண்ணாடியை பார்த்து டே உனக்கு என்ன ட்ரீம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? கேட்டு பார்க்கலாமா? இன்னைக்கு அந்த மாமரம் தனக்கு என்ன இருக்கு, தன்னோட யூனிக்னஸ் என்ன? எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல, நம்ம எல்லாரும் வித்தியாசமா தானே இருக்கோம். எங்கேயாவது ட்வின்ஸ் பார்த்திருக்கீங்களா? 2 பேர் ஒரே மாதிரி இருக்கிறவங்க பார்த்திருக்கீங்களா? ட்வின்ஸ் எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? இல்லையா? ட்வின்ஸ் கூட ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களா? பாக்குறதுக்கெல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்களோட கைரேகை வேற, அவங்களுடைய ஜெனட்டிக்ஸ் வேற. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய ஒரே வீட்டுல வளர்ந்தா கூட, ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல படிச்சா கூட 2 பேருடைய பிஹேவியர், 2 பேருடைய பர்சனாலிட்டி, 2 பேர் பேசுற விதம், 2 பேர் பழகுற விதம் எல்லாமே வேற வேற. கரெக்டா? அப்ப என்ன, ஒவ்வொருத்தரையுமே காட் எப்படி படைச்சிருக்காரு? யூனிக்கா தான் படைச்சிருக்காரு. அந்த யூனிக்னஸ் என்ன பண்ணணும்? அந்த யூனிக்னஸை நம்ம எவ்வளவுக்கு வளர்க்குறோமோ, எவ்வளவுக்கு அந்த யூனிக்னஸை புரிஞ்சுக்கிட்டே வளர்றோமோ, அப்ப நமக்கு பிரச்சனை இல்லை. யார் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும் நம்ம தெளிவா இந்த இடத்துக்கு தான் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அதை இன்னும் மெருகேற்றதுக்காக நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கலாம். கரெக்ட் தானே? அப்ப அந்த யூனிக்னஸை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல நம்மகிட்டயே கொஞ்சம் பேசி பார்க்கணும். உனக்கு என்னதான்டா வரும்? உனக்கு என்ன ட்ரீம் இருக்கு? எந்த இடத்துல எல்லாம் உனக்கு ஒரு யூனிக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கு? என்ன பர்சனாலிட்டி இருக்கு? யாரெல்லாம் கிளாஸ்ல பாத்திருக்கீங்க, சிலர் வந்த உடனே டக்கு டக்குன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரையும் கலகலன்னு பேசுவாங்க. புது ஸ்டூடெண்டா இருப்பாங்க, வருவாங்க கலகலன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரையும் சிரிக்க வைப்பாங்க, ஜோக் அடிப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஆனா நீங்க ஒரு மூலையில அப்படியே உட்காந்துருப்பீங்க. அந்த கிளாஸ்ல தான் 10 வருஷம் படிச்சிருப்பீங்க, ஆனா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. ஒரு சைட்ல போய் அப்படியே உட்காந்துட்டே இருப்பீங்க. பேசணும்னாலே உங்களுக்கு கூச்சமா இருக்கும். அப்படிலாம் இருந்திருக்கீங்களா? அப்படி இருந்தவங்க இருக்கீங்களா? யாரு நல்லா போனா உடனே டக்குன்னு ஃப்ரெண்ட் ஆயிடுவேன், சார் என்ன சார் நீங்க பேசி போர் அடிக்கிறீங்க, இப்ப விட்டா நான் எல்லாரையும் கலகலன்னு பேச வச்சிருவேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அப்படி இருக்காங்க, பாத்திருக்கீங்கல்ல? சரிதானே? இது பர்சனாலிட்டி டைப். சரியா? சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்னா 2 விதமான பர்சனாலிட்டி டைப் இருக்காங்க. ஒன்னு எக்ஸ்ட்ரோவர்ட். எக்ஸ்ட்ரோவர்ட் நான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது? ரொம்ப வெளிப்படையா இருக்கிறவங்க, நல்லா பேசுவாங்க, எல்லாத்தையும் ஈஸியா மிங்கிள் ஆயிடுவாங்க. இன்னொன்னு இன்ட்ரோவர்ட். இன்ட்ரோவர்ட்னா தங்களுக்குள்ளாலேயே இருப்பாங்க. இதுல நீங்க என்ன டைப்பு? யார்கிட்ட கேட்டா தெரியும்? அம்மா அப்பாட்ட கேட்கணுமா இல்லைன்னா உங்கள்கிட்ட கேட்கணுமா? உங்கள்கிட்ட கேட்டாலே நிறைய கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட் தானே? உங்களுக்கு ஆழமா தெரியும். நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட்னு, எக்ஸ்ட்ரோவர்ட் அர்த்தம், இன்ட்ரோவர்ட் அப்படிதான் இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. நடுநிலைமையா இருக்கிறவங்கள ஆம்பிவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட் அண்ட் ஆம்பிவர்ட் அண்ட் இன்ட்ரோவர்ட் சேர்ந்தவங்கள ஆம்பிவர்ட் அப்படிம்பாங்க. யாரு தெரியுமா இந்த ஆம்பிவர்ட்? சில சூழ்நிலையில கலகலன்னு பேசுவாங்க, சில இடத்துல போனா அமைதியா உட்காந்துக்குவாங்க. அப்படியும் இருப்பாங்க. எல்லார்ட்டையும் பேச முடியாது. ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஊர்காரங்க அந்த மாதிரி இருந்தா கடகடன் போய் பேசுவாங்க, பயங்கரமா சிரிச்சு பழகுவாங்க. அதே நேரத்துல வேற ஒரு இடத்துல போனா அப்படியே அமைதியா உட்காந்துருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கள ஆம்பிவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க,
உங்களை யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க மோர் டுவார்ட்ஸ் எக்ஸ்ட்ரோவர்ட்டா, மோர் டுவார்ட்ஸ் இன்ட்ரோவர்ட்டா, ஆம்பிவர்ட்? இப்ப நான் கெரியர்ல இதை பத்தி சொல்றேன், சரியா? அதுக்காக தான் நான் இதை சொல்ல வந்தேன். ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கவங்கள்ட்ட எதையாவது ஒண்ணு போய் இந்த சாக்லேட்டை போய் 100 ரூபாய்க்கு வித்துட்டு வா அப்படின்னா அவன் போய் வித்துட்டு வந்துருவான். கரெக்டா? பேசி கன்வின்ஸ் பண்ணி, யாரா இருந்தாலும் உங்களுக்கு தெரியவே செய்யாதனாலும் போய் அப்படியே வந்து மாமா மச்சான் பேசி எடுத்து உங்களுக்கு வந்து இந்த சாக்லேட்டே இது ஏதாவது ஒரு கதையை சொல்லி ஒரு 100 ரூபாய்க்கு உங்களால வித்துட்டு வந்துட முடியும். இதே நேரத்துல ஒரு இன்ட்ரோவர்ட்டான ஒரு பர்சன்ட்டை விட்டா அவங்களே சாப்பிட்டாதான் உண்டு. கரெக்ட் தானே? ஏன்? பேசுறதுக்கு அவ்வளவு கூச்சமா இருக்கும். உங்களை எவ்வளவுதான் முன்னுக்கு தள்ளினாலும் நீங்க போக மாட்டீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கரெக்டா? அப்போ எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு சில ப்ரொஃபைல் ஆஃப் ஜாப்ஸ்ல ரொம்ப நல்லா பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மார்க்கெட்டிங் ஜாபா இருந்துச்சு அப்படின்னா நல்லா பண்ணுவாங்க. ஒரு சேல்ஸ் ஜாபா இருந்தா போய் பேசிட்டு வந்துருவாங்க. ஆனா அவங்களுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கா? சில ஜெனரலா நீங்க கிளாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு அதிகமான மதிப்பு கிடைக்குமா, இன்ட்ரோவர்ட்டுக்கு கிடைக்குமா? எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு. ஏன்? துருதுருன்னு இருக்கான், என்னனாலும் பேசுறான், அவன் இருந்தாலே அந்த இடம் இல்லைன்னா ஹாப்பியா இருக்கு, அந்த பொண்ணு இருந்தாலே வந்து அங்க டீமே வந்து கலகலன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். கரெக்ட் தானே? எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு ஏதாவது நெகட்டிவ் இருக்கா? என்ன லிமிடேஷன் இருக்கு? நெகட்டிவ்னு சொல்ல வேண்டாம், லிமிடேஷன்ஸ் சொல்லுவோம். என்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு? சீக்ரெட்ஸையும் வெளியே சொல்லிடுவாங்க. சரி, சூப்பர். ஒரு சீக்ரெட்ஸையும் போய் உளறிட்டு வந்துருவாங்க அப்படிங்கிறாரு. ஓகே, வேற வேற என்ன லிமிடேஷன்ஸ்? ஜெனரலா ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கவங்க, நீங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்தா யோசிச்சு பாருங்க, ரொம்ப டீப்பான விஷயங்கள் பண்ணிக்கிட மாட்டாங்க. டீப்பா ஒரு ரிசர்ச் இருந்து பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு லெவலுக்கு மேல போர் அடிச்சிடும். அவங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு 8 மணி நேரம் படினா அவங்களால முடியாது. அவங்களுக்கு ஆட்கள் வேணும். ஏதாவது ஒரு 10 பேர் இருந்து கலகலன்னு இருந்தாதான் முடியும். அம்மா வீட்டுல வந்து படி அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், கொஞ்ச நேரத்துல போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். எதையாவது பேசலாமா, யார்ட்டையாவது பண்ணலாம், யார்ட்டையாவது வந்து ஏதாவது ஒரு கதை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி போக ஆரம்பிச்சிருவாங்க. சோ ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டான பர்சனை போய் ஒரு சயின்டிஸ்ட் ஆகு, நீ உட்கார்ந்து இருந்து கம்ப்ளீட்டா ஒரு லேபுக்குள்ளால இருந்து ரிசர்ச் பண்ணுன்னு சொன்னா அவங்களுக்கு அது கஷ்டம். அவங்களுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா கெரியர் சைக்காலஜில? ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மேல்தாள எல்லா விஷயத்தையும் பத்தி தெரிஞ்சுக்குவாங்க, நிறைய விஷயத்தை பத்தி மேல்தாள தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சதை வச்சு கதை சொல்லிடுவாங்க. இன்னைக்குதான் இவரை பார்த்திருப்பாங்க, அப்படியே போய் அவருக்கும் எனக்கும் இப்ப நான் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்தா அவருக்கும் எனக்கும் ஒரு 15 வருஷமா தெரியுற மாதிரி போய் கதை விடுவாங்க. தெரியுமா அவர் இப்படி, அவர் தொப்பி வச்சிருப்பாரு, அவருக்கு தொப்பியில கேள் பார்த்த ஒரு 4 இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த பையன் இப்படி இப்படின்னு சொல்லி ஃபுல்லா பேசிட்டு வந்துருவாங்க. ஆனா தெரிஞ்சது பரவலா தெரிஞ்சதுதான், எதை பத்தினாலும் தெரிஞ்ச மாதிரி பேசிடுவாங்க. அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். ஆனா அந்த விஷயத்தை பத்தி டீப்பா இருந்து அந்த பையனை பத்தி அனலைஸ் பண்ணு அப்படின்னா போதும் அப்படின்னு எழுப்பி ஓடிடுவாங்க. சரியா? இது எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு இருக்குது. அப்ப இன்ட்ரோவர்ட்டுக்கு என்ன அட்வான்டேஜ்? ஒரு விஷயத்த டீப்பா இருந்து சயின்டிபிக்கா ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா அது ஒரு இன்ட்ரோவர்ட்டால தான் முடியும். ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற பர்சன் தனக்குள்ளாலே லேப்ல 5 நாள் 6 நாள் ஃபுல்லும் யாருமே இல்லாம ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னாலும் பண்ண முடியும். ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்ல இருந்து ரொம்ப டீப்பா யோசிச்சு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், ஒரு கோடிங் எழுதணும் அப்படின்னா அவங்களால இருந்து பண்ண முடியும். கம்ப்யூட்டர் கோடிங் எழுதும்போது மத்தவங்கள்ட்ட பேச வேண்டிய தேவை இருக்கா? ரொம்ப குறைவு. ஏதாவது டவுட்னா கேட்க வேண்டியது இருக்குமே தவிர கலகலன்னு இருந்துட்டு நீங்க எழுத முடியாது. ஏன்னா கோட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும், அமைதியா ஒரு இடத்துல இருந்து உங்க மைண்ட்ல யோசிச்சு நீங்க பண்ணணும். அந்த மாதிரி ஒரு வேலையில ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டால பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து கெட்டி போட்ட மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டருக்குள்ளால கம்ப்யூட்டரே வந்து அவங்களுக்கு ஒரு ஜெயில் மாதிரி இருக்கும். ஐயோ இதை உடச்சிட்டு போயிட மாட்டோமா அப்படின்னு இருப்பாங்க. அப்போ அந்த பர்சனாலிட்டிக்கு தகுந்த வேலையை எடுத்தா என்ன பண்ணலாம், அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ஷைன் பண்ணலாம். அப்போ நமக்கு பர்சனாலிட்டி என்ன, நம்ம ஒரு எந்த இடத்துக்கு போனா நம்ம ஷைன் பண்ணுவோம், எந்த இடம் நமக்கு பிடிச்சிருக்கு, எந்த இடத்துல கியூரியாசிட்டி நமக்கு நிறைய இருக்குன்னு நீங்க தெரிஞ்சு தேட 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 உங்களுக்கு உங்களை இன்னும் வளர்த்து ஒரு நல்ல மாமரமா மாறுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. கரெக்ட் தானே? ஓகேயா? இப்போ அந்த எக்ஸசைஸ் தான் பண்ண போறோம். அதனால என்ன பண்ண போறீங்க, நீங்க என்கிட்ட பேசுறதோட கூடுதலா யார்கிட்ட பேச போறீங்க, உங்கள்கிட்ட பேச போறீங்க. சரியா? நான் இப்போ உங்களுக்கு ஒரு பேப்பர் அனுப்ப போறேன். அந்த பேப்பரை எடுத்துட்டு என்ன பண்ண போறீங்க, உங்ககிட்ட அந்த கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பேச பேச உங்களுக்கு தோன்றத உங்களுக்காகவே நீங்க எழுதிக்க போறீங்க. சரியா? ஓகே, பாஸ் பண்ணிருங்க. எடுத்துட்டு பாஸ் பண்ணுங்க. போன் எடுத்துட்டு பாஸ் பண்ணுங்க.
கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்க. பாஸ் பண்ணி பின்னும் பாஸ் பண்ணிடுங்க கொஞ்சம். ஓகேயா? ஏதாவது பேப்பர் இருக்கா எக்ஸ்ட்ரா? ரைட். ஓகே. சோ இப்போ நான் வந்த உடனே என்ன பண்ணோம்? என்ன ட்ரீம் அப்படின்னு கேட்டேன். கரெக்ட் தானே? ட்ரீம் கேட்ட உடனே நீங்க எதையோ யோசிச்சீங்கல்ல, ஏதோ யோசிச்சீங்க, உங்க மனசுல ஒரு ட்ரீம் வந்துச்சு. கரெக்ட் தானே? BMW வந்துச்சு, சூட் போட்டு வந்துச்சு, ஒரு கம்பெனில ஒர்க் பண்ற மாதிரி வந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்க எழுதிக்கலாம். நீங்க யாருக்கும் அதை ஷேர் பண்ண போறதில்ல, உங்களோட தான் அந்த பேப்பர் இருக்க போகுது. சரிதானே? சோ உங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன தெரியுமா எழுதுறதுனால அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? நம்ம பேசுறோம், நம்ம எழுதும் போது நம்மளுடைய 5 புலன்கள்ல அட்லீஸ்ட் 4 புலன்களாவது ஒர்க் அவுட் ஆகுது, ஒர்க் பண்றோம். ஏன்னா நம்ம யோசிக்கிறோம், கண்களால பார்த்துதான் பண்ண போறோம், கையை வச்சு தொட்டு தான் எழுத போறோம். சில விஷயத்த நம்ம சொல்லி பார்த்து எழுதணும்னா வாய் பேசுது, காது கேக்குது. கரெக்ட் தானே? சோ அதனாலதான் உங்களை எழுத வைக்கிறோம். சரியா? ஓகே. நீங்க யோசிச்சதுல எனக்கு என்ன ஆகணும், உங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரீம் என்ன இருக்கோ அதை வந்து நீங்க எழுதலாம். அது இம்பாசிபிள், அது நடக்கவே செய்யாது அப்படின்னு உங்க மனசுல இருந்துனா கூட எழுதுங்க. இல்லையா? தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ என்னன்னாலும் எழுதுங்க. உங்க மனசுல தோணுது என்ன ஆஃபீஸர் ஆகணும், எவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா இருக்க முடியுமோ அவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா எழுதலாம். எனக்கு இந்த மாதிரி ஆகணும்னு ஆசை, ஒரு IT இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை, IAS ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசை, என்னவாகவும் இருக்கலாம். முதல் கேள்விக்கு மட்டும் எழுதினா போதும். சரியா? எல்லாம் எழுதிட்டீங்களா? சரி, ஓகே. ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரீம் மட்டும், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு மட்டும். ஓகேயா? ஓகே, ரைட். இனி உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்தாலும் இதுல ஆட் பண்ணணும்னா எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சரிதானே? ஓகே. இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பார்த்துட்டு அதுக்கு பிறகு என்னென்ன கெரியர் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு, எப்படி எல்லாம் போலான்னு பார்க்க போயிடலாம்.
சரியா? என்னென்ன மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு, எப்படியெல்லாம் நம்ம வந்து பெரிய ஆள் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு பார்க்க போயிடலாம். அன்னைக்கு வந்து ஆல்ரெடி ஒரு மீட்டிங் வந்த 2-3 பேர் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வேளை வந்து அது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் இட்ஸ் ஃபைன். ஹி இஸ் ஆல்வேஸ் அன் இன்ஸ்பிரேஷன். ஸோ அதனால கண்டிப்பா பார்க்கலாம். நம்மள மாதிரியே ஒரு சின்ன கிராமத்துல சாதாரணமான ஒரு ஃபேமிலியில டெய்லி காலையில படிக்க முன்னால பேப்பர் போட்டுட்டு இருந்த ஒரு பையன், சரிதானே? சோ அவர்தான் டெய்லி காலையில எழும்னா பேப்பர் போடணும், சைக்கிள் எடுத்துட்டு போய் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வரணும், ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூல்ல போய் எவ்வளவு படிக்க முடியுதோ முடிஞ்ச அளவுக்கு படிக்கணும். டாப்பர்லாம் கிடையாது, ஓரளவுக்கு எபோவ் ஆவரேஜ்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிக்கிற பையன், அவ்வளவுதான். பெரிய டாப்பரா டாப் ஃபர்ஸ்ட் ரேங்கே எப்பவும் வாங்கிட்டு இருந்த பையன் கிடையாது. ஆனா போற இடங்கள்ல படிக்கிற விஷயத்த ரொம்ப கியூரியஸா தேடி தேடி படிக்கிற ஒரு பையன். அந்த பையனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். என்ன இன்ட்ரெஸ்ட்? என்ன இன்ட்ரெஸ்ட் தெரியுமா? இந்த மாதிரி பேப்பரை தூக்கி நம்ம போடுறோம்ல, பேப்பரை இங்க இருந்து தூக்கி போடுறீங்க அப்படின்னா ஒரு வீடு பக்கத்துல இருந்துச்சுன்னா கொஞ்சமா தூக்கி போடுவீங்க. இதே இது ஒரு வீடு ரொம்ப தூரத்துல இருந்துன்னா இன்னும் கொஞ்சம் கூட தூரமா எடுத்து போடுவீங்க. கரெக்ட் தானே? அப்படி தூரம் அப்படி போடுறது தானே, அதுதானே நம்ம போடுவோம்ல. அதுக்கு பேர் என்ன? இங்க இருந்து நம்ம போடுறோம் அப்படின்னா என்ன சொல்றோம்? பிசிக்ஸ் படிச்சவங்க ஏதாவது சொல்லுங்க பாப்போம். என்ன கொடுக்குறீங்க? ஃபோர்ஸ். கரெக்ட் தானே? ஃபோர்ஸ். இன்னொரு வேர்ட் பாத்திருக்கீங்களா? த்ரஸ்ட் அப்படின்னு. த்ரஸ்ட்னா என்ன? அதே மாதிரி தான். ஒரு ஃபோர்ஸ், ஒரு இனிஷியலா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸை நம்ம த்ரஸ்ட்னு சொல்றோம். சரிதானே? பாட்டம் ஆஃப் த பேப்பர்ல ஒரு த்ரஸ்ட் கொடுக்க போறீங்க. கொடுத்தா அது 5 மீட்டருக்கு தள்ளி இருக்க வீடுனா 5 மீட்டர் தள்ளி இருக்க போகுது, போய் விழ போகுது. பக்கத்துல இருக்க வீடுனா குறைவா த்ரஸ்ட் கொடுக்க போறீங்க. இந்த மாதிரி த்ரஸ்ட் கொடுத்தா நமக்கு பேப்பர் வந்து ஃப்ளை ஆகி போகுதுல. இதே மாதிரி வானத்துல ஏரோப்ளேன் எல்லாம் போகுது, கரெக்டா? ராக்கெட்லாம் விடுறாங்க. அப்ப அதுக்கெல்லாம் எப்படி த்ரஸ்ட் கொடுக்கணும்? சேம் கான்செப்ட் தானே. இங்க இருந்து த்ரஸ்ட் கொடுக்குறாங்க. ஒரு ராக்கெட் போறத வச்சுக்கோமே, இங்க இருந்து ஒரு த்ரஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த ராக்கெட் வந்து எவ்வளவு த்ரஸ்ட் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு தொலைவில் போய் விழுது, கரெக்டா? அப்ப அதெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு இந்த பையனுக்கு ஒரு கியூரியாசிட்டி. இந்த ஒரே கியூரியாசிட்டிய வச்சு எப்படி போகுதுங்கிறத பிசிக்ஸ்ல இன்னும் படிச்சு 12th முடிச்ச உடனே பிசிக்ஸ் போய் காலேஜ்ல படிச்சுட்டு அதுல இருந்து இன்னும் தேர்ச்சி பெற்று ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் ஏரோநாட்டிக்கல் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்ச ஒரு பையன் தான் யாரு? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். கரெக்ட் தானே? இவர் அன்னைக்கு வராததுனால அவர்கிட்ட கொடுத்துருவோம், அங்கதான் சொன்னாங்க. பட் என்ன, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அப்ப என்ன இருந்துச்சு? ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. அவருடைய மேஜர் அச்சீவ்மெண்ட் என்னன்னு சொல்லுங்க. பிரசிடென்ட் ஆக முன்னால ஒரு சயின்டிஸ்டா எதுக்கு உங்களுக்கு அவரை தெரியும்? மிசைல்ஸ். என்ன மிசைல்? மிசைல் பேர் சொன்னீங்கன்னா, கை தூக்கி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாக்லேட் கிடைக்கும். அக்னி மிசைல்ஸ். அக்னி மிசைல்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு போகும்? அக்னி மிசைல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு, சரியா? அக்னி 4 எவ்வளவு தூரத்துக்கு போகும் தெரியுமா? மேக்ஸிமம் தூரம் சொல்லுங்களேன், யாருக்கா தெரியுமா? கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர்ஸ் போகும். ஓகே, எங்க ஆரம்பிச்சிச்சு? 5 மீட்டருக்கு பேப்பரை தூக்கி எறியறதுக்கு எவ்வளவு த்ரஸ்ட் கொடுக்கணும்னு ஆரம்பிச்ச கியூரியாசிட்டி. நம்மள மாதிரி சின்னவங்களா ஒண்ணுமே இல்லாம சாதாரணமான ஒரு கிராமத்துல பேப்பர் போட்டுட்டு இருக்கும் போது ஆரம்பிச்சதுதான். ஆனா அவரோட அந்த கியூரியாசிட்டி டெவலப் ஆகும்போது அதுக்கு தேவையான ப்ராப்பரான எஜுகேஷனை, அதுக்கு தேவையான வழியில அவர் போய் எடுத்துக்கிட்ட போது என்ன பண்றாரு? ஃபைனலா இந்தியாவுக்காக அந்த மிசைல் பண்றாரு. அந்த அக்னி மிசைல் 5000 கிலோமீட்டர் ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டம் போய் பாயறதுக்கு வலிமை உள்ள மிசைல். இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு பேர் அதுக்கு. அதாவது ஒரு கண்டத்துல இருந்து ஒரு கான்டினென்ட்ல இருந்து இன்னொரு கான்டினென்ட்ல போய் விழுற அளவுக்கு த்ரஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மிசைலை இந்தியாவுக்கு கண்டுபிடிச்சவர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஓகே தானே? சேம் பிரின்சிபிள். பாலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது எப்படின்னா சேம் தான். பாலிஸ்டிக் மிசைலுக்கு போற வழியில எந்த த்ரஸ்டும் கொடுக்க மாட்டாங்க, எந்த ஃபியூலும் வச்சிருக்க மாட்டாங்க. இங்க இருந்து கொடுக்கிற த்ரஸ்ட் தான், அந்த இனிஷியல் த்ரஸ்ட்ல தான் அது அங்க போகும். நீங்க மிசைல் போகும்போது பார்த்திருப்பீங்களா, இந்த சைட்ல வந்து அடியில எரியும்ல ஒரு ராக்கெட் எரியற மாதிரி, அந்த அங்க கொடுக்கிற த்ரஸ்ட் தான், அந்த த்ரஸ்ட்ல தான் அது அங்க வர போகும். அதான் பாலிஸ்டிக் மிசைல். ஓகே, சோ சேம் பிரின்சிபிள்ல ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு போற அளவுக்கு ஒரு மிசைல் பண்றதுக்கு
முடிஞ்சதுதான் யாரால? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமால. ஓகே தானே? நான் அவர் எக்ஸாம்பிள் எடுக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரீசன் இருக்கு. ஏன்னா he was not just a missile man. அவர் ஒருவேளை அக்னி மிசைல் தான் பண்ணியிருந்தாருன்னா மேபி 2-3 நாள் பேப்பர்ல வந்திருப்பாரு, அதோட தெரிஞ்சிருக்காது இப்படி ஒருத்தர் பண்ணியிருக்காருன்னு வந்திருப்பாரு. நம்மளாம் படிச்சிருக்க கூட மாட்டோம். மேபி படிச்சிருந்தவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு ஞாபகம் வந்திருக்கும் ஏதோ ஒரு இடத்துல. இப்பெல்லாம் நம்ம சிலர்லாம் சொல்லுவாங்க 4 நாள் பேப்பர்ல இருப்பாங்க, அதுக்கு பிறகு காணாம போயிருவாங்க. கரெக்ட் தானே? ஆனா he was different. ஏன்? he is a perfect சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, சோதனை பண்ணதுனால. சரி, ஓகே. அதை விட எதனால உங்களுக்கு தெரியும்? புரியல. ஹார்ட் ஒர்க்னால தெரியுமா? நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்றவங்க இருக்காங்கல்ல, ஆனா எல்லாருக்கும் தெரியப்படுறது இல்லைல்ல. எதனால உங்களுக்கு டாக்டர் அப்துல் கலாம் தெரியும்? எங்க நீங்க முதல்ல அவரை பத்தி கேள்விப்பட்டீங்க? பிரசிடென்ட் ஆனதுல. சரி, பிரசிடென்ட்னால தெரியும். கரெக்ட் தானே? நான் ஏன் டாக்டர் அப்துல் கலாம சொல்றேன்னா, அந்த ஒரு மாமரத்தை பத்தி நம்ம பேசணும்ல, அந்த மாமரம் ஃபுல்லா பெருசா அழகா அப்படி வந்து பூத்து குலுங்கி கனி தரணும் அப்படின்னா அது ஃபுல் பொட்டன்ஷியலா வெளியில வரணும். கரெக்ட் தானே? வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணி காய் மட்டும் கொடுக்குதே ஒரு நேரா ஒரு மாமரமா போயிருந்துச்சு அப்படின்னா அது என்னைக்கோ முடிஞ்சு போயிருக்கும், இல்லை தெரிஞ்சிருக்காது. கரெக்டா? அந்த மாமரத்தோட ஃபுல் பொட்டன்ஷியல் வர்றதுங்கிறது என்னது? வெறுமையா மாம் கனி கொடுக்கறது மட்டும் இல்ல. ஒரு மாமரத்தை நமக்கு எதனால தெரியும் அப்படின்னா கனி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அதை தாண்டி ஒரு நல்ல மாமரம்னா உங்க இமேஜினேஷன்ல என்ன வருது? வரைய சொன்னா எப்படி வரைவீங்க? ஒரு நல்ல பெரிய மூடு, கரெக்டா? வளர்ந்துருக்கு பெருசா, அப்படியே வந்து இந்த மாதிரி பூம் பண்ணி இருக்கு. கரெக்டா? ஒரு பெரிய பூம் மாதிரி இருக்கு, நல்ல நிழல் கொடுக்குது, அண்ட் அதுல இருந்து நிறைய காயா இருக்குது. இதுதான் நம்ம இமேஜினேஷன்ல ஒரு மாமரம் வரைவீங்க. சில மாமரம் வந்து இடம் இல்லாம அப்படியே ஒரு இடத்துல ஓடி வளைஞ்சு சின்னதா இருக்கும். அப்பப்ப மாமரத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கனி கிடைக்கும். ஆனா நம்ம இமேஜினேஷன்ல இருக்குது என்னது? அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்ததுன்னா என்ன? அது ஜஸ்ட் கனி கொடுக்கறது மட்டும் இல்ல, அது நிழல் கொடுக்குது. அந்த மரம் ஒரு இமேஜினேஷனாவே மாறிடுது. எங்க வீட்டுல அப்படி ஒரு பலாமரம் நினைச்சு இன்னைக்கும் எங்க வீட்டுல வந்து யாராவது ஒரு ஆள் வந்து கேட்டாங்கன்னா அந்த ஒரு பலாமரம் அந்த ஒரு முக்கில ஒரு வீட்டுல நிக்குமே அந்த வீடா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த வீட்டோட ஐடென்டிட்டி நானும் எங்க அப்பாவும் இல்ல. இந்த இடத்துல இருக்கு எங்க வீடு அப்படின்னு சொன்னாலே அந்த ஒரு பெரிய பலாமரம் நிக்குமே. ஏன்னா அந்த பலாமரம் தான் ஐடென்டிட்டி. ஏன்னா அது அவ்வளவுக்கு பூத்து குலுங்கி நின்னுச்சு. அவ்வளவு பெருசு பெரிய பலாமரம். அதை ஃப்ரீயா விட்டுருந்ததுனால அது அப்படியே பயங்கரமா படர்ந்து இருந்துச்சு. அப்போ ஒரு பலாமரம்னா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்தவர் தான் டாக்டர் அப்துல் கலாம். கரெக்டா? சோ ஒரு இடத்துல மட்டும் இல்ல, அப்ப என்ன பண்ணணும்? தன்னோட ஒரு பொட்டன்ஷியலை மட்டும் இல்ல யூஸ் பண்ணல, தனக்கு இருந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் எல்லா பொட்டன்ஷியலையும் அவர் ரொம்பவே யூஸ் பண்ணாரு, ரொம்ப ஈக்குவலா யூஸ் பண்ணாரு. அதனாலதான் அவர் அவ்வளவு விரிஞ்சு தெரியுறாரு. கரெக்ட் தானே? ஏன் சாதாரணமா இருக்கக்கூடிய அவர் இறந்து போய் இவ்வளவு நாள் ஆன பிறகு நமக்கு தெரியுது அப்படின்னா அவரை நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசினாரு. கரெக்டா? இப்ப ஒருவேளை பேசியிருக்கல அப்படின்னா இன்னைக்கு அவரை பத்தி நிறைய வீடியோஸ் இருந்திருக்காது. நமக்கெல்லாம் புரியுற அளவுக்கு பேசிக்கான தமிழ்ல வந்து பேசினாரா இல்லையா? அப்ப அது என்ன பொட்டன்ஷியல்? பப்ளிக் ஸ்பீக்கிங்னு ஒரு இது இருக்குல்ல. பப்ளிக் ஸ்பீக்கிங் நீங்க வந்து இப்போ உங்களை யாரெல்லாம் முன்னால கூப்பிட்டு பேசிட்டோன்னா பேசுவீங்க. யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? நான் வரேன் சார் அப்படின்னு ஃபுல் சாக்லேட் டப்பாவோட தந்துடுறேன். யார் ரெடியா இருக்கீங்க? ஏதாவது ஒண்ணு வாலண்டியரா நான் ரெடி சார், நான் உங்களுக்கு பேசலாம் சொல்ல மாட்டேன், ரெடின்னு சொல்லுங்களேன். நான் ரெடி சார் பேசுறேன்னு. நான் பேசவே சொல்ல மாட்டேங்க, உண்மையா சொல்றேன், பேச சொல்ல மாட்டேங்க. வந்து நான் ரெடின்னு சொல்லுங்க யாராவது ஒரு ஆள். நான் முன்னுக்கு வந்து பேசுறேன் சார், நான் ரெடி சார் அப்படின்னு. இல்ல, கரெக்ட் தானே? ஏன்னா நம்ம பப்ளிக் ஸ்பீக்கிங் என்ன நினைச்சுக்கிறோம் தெரியுமா? இப்படி முன்னுக்கு வந்து பேசணும்னா ஐயோ நமக்கெல்லாம் என்ன வர ஆரம்பிச்சிருது, ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருது. கரெக்டா? நமக்கு வேர்க்க ஆரம்பிச்சிரும், கையெல்லாம் ஆட நடுங்க ஆரம்பிச்சிரும். ஐயோ முன்னுக்கு போகணுமா, என்ன பேசுவோம், எப்படி பேசுவோம், பேசுறத பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்க, இப்படிலாம் நிறைய பேசுறோம்ல. ஸோ பப்ளிக் ஸ்பீக்கிங்காக நிறைய கிளாஸ் நடத்துறவங்க எல்லாம் இருக்காங்க. பப்ளிக் ஸ்பீக்கிங்காக நீங்க ஒரு கிளாஸுக்கு போனீங்கன்னா 10,000 30,000 சார்ஜ் பண்றவங்க இருக்காங்க. ஒரு நாள் கிளாஸுக்கு ஒரு பர்சனுக்கு 30,000 சார்ஜ் பண்ணி பப்ளிக் ஸ்பீக்கிங் சொல்லி கொடுக்குறவங்க இருக்காங்க. ஒன்னும் இல்ல, நீங்க அங்க இருக்கிறவங்கள கூட்டிட்டு வந்து முன்னால பேச வைப்பாங்க. நீங்க என்னையில இருந்து பேசிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 1.5 வயசு ஆனதுல இருந்தே பேசிட்டு இருக்கீங்கல்ல. 1.5 வயசுல இருந்து 2 வயசுல இருந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படி பேசின ஒரு ஆளை இங்கெல்லாம் விட்டா நீங்க பேசிட்டு தான் இருப்பீங்க. உங்களை கூப்பிட்டு இங்க வச்சு பேச வைக்கிறதுக்கு 30,000 சார்ஜ் பண்றவங்க இருக்காங்க, கோச்சஸ், பப்ளிக் ஸ்பீக்கிங் கோச் அப்படின்னு சொல்லிட்டு.
நானும் பேசாம அந்த வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு யோசிச்சேன். அப்படியாவது நிறைய பேரை பேச வச்சுட்டு நமக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க, அவ்வளவுத்துக்கு இருக்காங்க. ஏன்? நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம பேசுற விஷயம் தான், ஆனா அதை கொண்டு இங்க வைக்கிறது. என்ன சொல்லிக் கொடுப்பாங்க தெரியுமா? இந்த 30,000 பே பண்ணி போறீங்க இல்லையா, என்ன சொல்லிக் கொடுப்பாங்க தெரியுமா? சொல்லுங்க, என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? என்ன ஸ்பெஷல் டெக்னிக் சொல்லிக் கொடுப்பாங்க முன்னால வந்து பேசுறதுக்கு? நிறைய டெக்னிக் சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்துட்டு கடைசியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதோட முடியும் போது கன்க்ளூஷன் என்ன தெரியுமா? நீங்க எப்படி நேச்சுரலா பேசுறீங்களோ அப்படியே நேச்சுரலா பேசுனீங்கன்னா அதுதான் சிறந்த பப்ளிக் ஸ்பீக்கிங். இதுக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்லி உங்களுக்கு அனுப்புறதுக்கு நீங்க கொடுத்த சார்ஜ் எவ்வளவு? 30,000 ரூபாய். உங்களால எப்படி சாதாரணமா உங்க ஃப்ரெண்ட்கிட்ட எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி நீங்க முன்னுக்கு வந்து பேசுனீங்கன்னா அதுதான் சிறந்த பப்ளிக் ஸ்பீக்கிங். ஆக்சுவலா இதை தான் டாக்டர் அப்துல் கலாம் பண்ணாரு. கரெக்டா? ஏன் அவர் ஒரு சிறந்த பேச்சாளரா சொல்றோம்? ஏன்னா சாதாரணமா பேசினாரு. சாதாரணமா பேசுறதுதான் உள்ளதுலேயே டிஃபிகல்ட். முன்னுக்கு வந்தா ஒரு பயம் வந்துடும், என்னென்னமோ யோசிப்போம், மிகைப்படுத்தி பேசுவோம். ஆனா அவர் அப்படியெல்லாம் பேசல, ரொம்ப சாதாரணமா பேசினாரு. நீங்க யூடியூப்ல வீடியோஸ் பாத்தீங்கன்னா 4ஆம் கிளாஸ் பையன் கேட்கறான்னா 4ஆம் கிளாஸ் பையனுக்கு பதில் சொல்ற மாதிரி சொன்னாரு. அப்போ அந்த சிம்பிளிசிட்டிங்கிறது ஒரு பொட்டன்ஷியல் தான். அதை அவர் யூஸ் பண்ணாரு. அவரு கிடைச்ச ஸ்டேஜஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல யூஸ் பண்ணிக்கிட்டாரு, அவ்வளவுதான் பண்ணாரு. இப்போ உங்களை எல்லாத்தையும் நான் சொன்னேன், நான் உங்கள்கிட்ட சொல்லவே செஞ்சுட்டேன், நான் கூப்பிடவே மாட்டேன்னு. நீங்க மத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுற மாதிரி தான் இங்க வந்து பேச போறீங்க. ஆனா பேசுறதுக்கு யாரும் கை தூக்கல. கரெக்டா? சரி, 15 வருஷம் கழிச்சு இப்படி கூப்பிட்டா வருவீங்களா, வர மாட்டீங்களா? அன்னைக்கு அங்கதான் உட்கார்ந்து இருப்பீங்களா? அது எப்படி திடீர்னு வந்துருவீங்க 15 வருஷத்துல மட்டும்? எங்கேயோ ஒரு இடத்துல பழகணும்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல முன்னால வந்து பேசிதானே ஆகணும். ஒரு தடவை பேசிட்டீங்கன்னா, நானும் அப்படிதான் பயந்தேன், ஒரு தடவை நீங்க வந்து முன்னால பேசிட்டீங்க அப்படின்னா ஓ இவ்வளவுதானா அப்படின்னு தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். அந்த முயற்சி மட்டும் இல்லாம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா டக்குன்னு கையை தூக்கிட்டு வந்துடணும். அதுக்கு பிறகு என்ன பேசுறோங்கிறது வேற. நீங்க முதல் தடவை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு 2வது தடவை 3வது தடவை ஓ இவ்வளவுதானா அப்படின்னு வந்துடும். அதுக்கு பிறகு நேச்சுரலா எப்படி பேசுறது அப்படிங்கறதான் கேள்வி. அந்த நேச்சுரலா பேசுற அளவுக்கு நீங்க பழக பழக உங்களுக்கு வரப்போகுது. ஓகே தானே? சோ இதுல என்ன சொல்ல வந்தேன், அந்த மாதிரி he used all his potentials. அப்ப நமக்கு என்னென்னலாம் பேண்ட்வித் இருக்கு, எங்கெங்கெல்லாம் நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம லைஃபும் முழுமையா இருக்கும். நம்ம லைஃப் முழுமையா இருக்கிறதுனால மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி பிரயோஜனம் உண்டாகும். சரியா? ஓகே, சாரி. ஓகே, இது வந்துட்டதுனால நம்ம இதை பார்த்துருவோம். இதை வாசிச்சு பாருங்க, இது உண்மையா, இதை ஒத்துக்கிறீங்களான்னு பாருங்க. ஓகேயா? என்ன சொல்லுது? ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ எம் யூனிக். நான் ஒரு தனித்துவமான பர்சன் அப்படின்னு நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் அண்ட் கேன் மேக் வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு மை ஃபேமிலி, சொசைட்டி அண்ட் ஓவரால் வேர்ல்ட். உங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க சம்பாதிக்கிறத தாண்டி உங்க குடும்பத்துக்கு, உங்க சமுதாயத்துக்கு, இந்த உலகத்துக்கே நீங்க பிரயோஜனமானவங்களா இருக்க முடியும். அண்ட் ஐ வில் மேக் த மோஸ்ட் ஆஃப் டுடே. அங்க போனோம்னா என்ன பண்ணணும்? இன்னைக்கு இந்த நாளை நம்ம என்ன பண்ணணும்? பெஸ்டா யூஸ் பண்ணணும். இன்னைக்கு என் கையில இருக்கிறது என்னவா இருந்தாலும் அதை என்ன பண்ணணும்? பெஸ்டா யூஸ் பண்ணணும். அது இந்த செஷனா இருக்கலாம், நீங்க படிக்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்கலாம், கிளாஸ்ல இருக்கலாம், விளையாடலாம், பாடலாம், எதுவாகவும் இருக்கலாம். அந்த விஷயத்தை நீங்க என்ன பண்ணணும்? பெஸ்டா பண்ணணும். அப்பதான் நாளைக்கு நான் அங்க போக முடியும். கரெக்ட் தானே? அப்போ இங்க ஓகே. அடுத்தது ஸ்ட்ரைவ் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஐ டூ. அப்படின்னா நான் பண்ற எல்லா விஷயத்திலையும் நான் எக்ஸலன்ட் அப்படின்னு யார் சொல்லணும்? வெளியில உள்ளவங்க சொல்லுவாங்க, ஆனா அதுக்கு முன்னால நீங்களே உங்களுக்கு சொல்ற அளவுக்காவது இருக்கணும். நான் இன்னைக்கு படிச்சேன், எக்ஸலண்டா படிச்சேன், திருப்தியா இருக்கு. அப்படி இருந்திருக்கீங்களா? கேர்ள் சைட்ல நிறைய தலையாடுது, அதனால நான் அங்க பார்க்கல, இங்க சொல்லுங்க. அப்படி இருந்திருக்கீங்களா? நேற்றுக்கு படிச்சேன் சார், பர்ஃபெக்ட், இதுக்கு மேல என்னால முடியாது, சூப்பரா இருந்த அந்த டைம் கொடுத்த 1 மணி நேரத்தை சூப்பரா படிச்சேன். ஏதாவது ஒரு தலையாவது ஆடுதான் பாக்குறேன். இந்த இடத்துல பசங்க தான் ரொம்ப மோசம். சரியா? இங்க மட்டும் இல்ல, எங்க போனாலும்
நான் எக்ஸலண்டா பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு தலை ஆடாதது யாருதான்? பசங்க தான். அதனால நம்ம தான் என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் கூட எஃபர்ட் போடணும். சரியா? ஓகே, எக்ஸலண்டா பண்ணேன், இல்ல வேற ஏதோ ஒரு இடத்துக்கு விளையாட போனேன், எக்ஸலண்டா விளையாடினேன் அப்படின்னு தோணிருக்கா? அதுக்கு மட்டும் தலையாடுது. சரிதானே? சோ எந்த விஷயமா இருந்தாலும், அது விளையாடுறதா இருந்தாலும் பரவாயில்ல, விளையாடுற நேரத்துல எக்ஸலண்டா விளையாடுறேன், வந்து 1 மணி நேரம் தான் படிக்க உட்காந்தேன்னா கூட அந்த 1 மணி நேரம் எக்ஸலண்டா படிச்சிட்டேன் சார், அந்த டைம்ல டிஸ்ட்ராக்டே ஆகல, 1 மணி நேரம் நல்லா படிச்சேன் போதும், எனக்கு வந்து அந்த அதை நினைச்சு பார்த்தாலே அப்பா இவ்வளவு நான் படிச்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கு, போதும், எனக்கு அந்த டைம்ல என்ன படிக்க முடியுமோ அதை பெஸ்டா பண்ணேன் அப்படிங்கிற எக்ஸலன்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியற அளவுக்கு வரணும். உங்களுக்கு தெரியற அளவுக்கு வந்துருச்சு, நான் 10 out of 10 என்னோட எக்ஸலன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு தோணிருச்சு அப்படின்னா, நீங்க கொஞ்ச நாள் போக போக மத்தவங்க எல்லாம் அதை அவங்களே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, நீங்க யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். கொஞ்ச நாள் அவங்களே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, இவன் நல்லா படிக்க ஆரம்பிச்சான், இவன் வித்தியாசமா இருக்கான் இப்போ அப்படின்னு. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான். ஓகே தானே? ஓகே, சோ எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஐ டூ and embrace challenges as opportunities to grow. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சேலஞ்ச் உங்க முன்னால வச்சா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு என்ன பண்ணணும்? ரெடியா இருக்கணும். ஓகே, இப்போ திரும்பி அந்த சேலஞ்சை வைக்கவா? ஒரு சேலஞ்ச் வச்சா என்ன பண்ணணும்? அது ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு ரெடியா இருக்கணும். இப்ப நான் அந்த சேலஞ்சை வைக்கிறேன். 3 பேர் முன்னால வந்து பேசுறதுக்கு யார் ரெடியா இருக்கீங்க? நீங்க ஒண்ணுமே பேச வேண்டாம், உங்களை பத்தி சொன்னா போதும், எனக்கோட ட்ரீம் என்ன அப்படிங்கறத நீங்க சொன்னா போதும். இல்லைன்னா நான் போன இதுல நம்ம பண்ணதே பண்ணிடலாம். 3 பேர் தான் கூப்பிட போறேன், எல்லாரையும் கூப்பிட டைம் இருக்காது. சரியா? 3 பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. சேலஞ்சு தான், அதை என்னவா எடுத்துக்க போறீங்க? ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்க போறீங்க. ஓகேயா? கண்டிப்பா அதுல ஒரு பையனாவது இருக்கணும், விட மாட்டேன். சரி, ஏன்னா அவங்க ஒரு வேளை வந்துருவாங்க, நீங்க தான் வராம போயிருவீங்க, அப்புறம் எனக்கு தான் தோல்வி. சரிதானே? ஓகே, சரி, நான் உங்க சைடு தான், ஆனா இங்க ஜெயிக்கணும் நம்ம. 3 பேருமே பசங்களா இருந்தாலும் ஓகே, ஒண்ணும் இல்ல. சரியா? ஃபைன். அடுத்தது என்ன பண்ணணும்? 3 விஷயம் உங்களை பத்தி நல்ல விஷயம் சொன்னா போதும், வேற எதுவுமே பத்தி பேச வேண்டாம். என் பேர் எபனேசர், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், எந்த விஷயமா இருந்தாலும் நான் எக்ஸலண்டா இருக்கணும்னு ட்ரை பண்ணுவேன், எனக்கு நிறைய கோல்ஸ் இருக்கு, அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவேன். அப்படி 3 விஷயம் சொல்லிட்டு போயிருங்க. சரி, இந்த சேலஞ்சை வச்சிருவோம். 3 பேர் வாங்க, அதுக்கு 3 பேருக்கும் சாக்லேட் வச்சுட்டு பண்ணிடலாம். அடுத்தது போயிடலாம். வாங்க பாப்போம். எப்படியும் 15 வருஷம் கழிச்சு வரதான் போறீங்க. அன்னைக்கு கோட் சூட்லாம் போட்டு இங்க வந்து சும்மா இருக்க முடியாது. BMW வந்துட்டு பின்னால உட்கார வச்சா ஜூஸ் கூட தர மாட்டாங்க. கரெக்ட் தானே? அப்ப முன்னால வந்துதான் ஆகணும். இன்னைக்கே பிராக்டிஸ் பண்ணிடுவோமே. 3 பேருக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர், கிளாப் பண்ணிருங்க. மைக்ல இருக்கா? மைக்ல போங்க. வந்துட்டீங்க உங்களுக்கு. மூணே 3 விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு தோன்றது சொல்லுங்க. என்னோட பெயர் வந்து முகிலா. நான் இப்போதான் 10th முடிச்சுட்டு 11th என்ன பண்ணாலும் ஒரு ஐடியாவும் இல்லாமல் இந்தியா தெரியுமான்னு தான் வந்தேன். இங்கே வந்தோடனே எங்கள் கிளாஸும் நல்லா இருந்தது. சரி, கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணலாம் சொல்லாது ஐடியா சார். எனக்கு வந்து முன்னாடி ஏதாவது டாபிக் பண்ணணும்னா கூட கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருக்கேன். சடனாக ஒரு கிளாஸ் சொன்னாங்க, அவங்க இவ்வளோ சொல்லிட்டும் நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுறோமே, நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேசுகிறேன். எனக்கு கோல்ஸ்ன்னு சொல்றது நிறைய கோல்ஸ் இருக்கு. ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக அதை செலக்ட் பண்ணி வந்து எனக்கு வந்துருக்கேன். சூப்பர், கிளாப் பண்ணிடலாமா? எடுத்துருங்க, சாக்லேட் எடுத்துட்டு போங்க. சாக்லேட். ஓகே, சூப்பர். பாத்தீங்களா, அவங்க சொன்னதுதான். போயிட்டு வீட்டுல போய் ஃபீல் பண்றதுக்கு இங்க வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு போயிடலாம். இந்த ஃபீலிங் முடிஞ்சு போயிடும். இப்போ அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, எக்ஸலண்டா நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட் தானே? ஓகே, இன்னும் 2 பேர் பசங்களை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருவாங்க. அவங்க பண்ணிட்டாங்கல்ல, நீங்க கடைசியில் தப்பிச்சு போயிருவீங்க. வாங்க. யாருக்கெல்லாம் வயர்ல பட்டர்ஃப்ளை பறக்குது? இருக்காங்க. யாராவும் இருந்தாலும் வாங்க. அப்படியே ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, த்ரஸ்ட் தெரியுதா? அப்படியே எழுமணும் போல இருக்கு, ஆனா எழும முடியல. கரெக்ட் தானே? வாங்க. ஒன்றும் இல்லை, டக்குன்னு எழும்பி வந்துடலாம். ஒரு செகண்ட் டிசிஷன் தான், ஸ்பிளிட் செகண்டுமாங்க. டிசைட் பண்ணிட்டீங்கன்னா எழும்பிடுவீங்க. எழும்பின பிறகு அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும்.
சரி 15 வருஷம் ஆயிடுச்சுன்னே வச்சுக்கோமே, நல்ல சக்சஸ்ஃபுல் ஆயிட்டீங்க சரியா? வந்துருங்க டைம் இல்ல. தோணுதா போயிடலாம் அப்படின்னு? சரி இவ்வளவுதானே, இதுல போய் பேச போறோம், எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்க போறாங்க. தோன்றவங்க வந்துருங்க. வாங்க வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸி தான், சிம்பிள் தான், த்ரில்லா தான் இருக்க போகுது, ஃபியர் எல்லாம் இல்லை சரியா? நான் அன்னைக்குமே அங்க சொன்னேன், இது வந்து நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நமக்கு ஒரு ரோலர் கோஸ்டர்ல போறோம் அப்படின்னா நமக்கு பயமா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஏறி உட்கார்ந்து அதுல போய் பழக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, ஓ இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி அது ஒரு த்ரில்லிங்கா மாறிடும். அதுக்கு பிறகு பயங்கரமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி தான் இப்ப என்ன எங்க கூப்பிட்டாலும் நான் பாட்டுக்கு போய் நின்று நான் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவேன். இனி 4 மணி நேரம் பேச போறேன். உங்களை 4 நிமிஷம் நீங்க வந்து பேசுனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். வாங்க வாங்க, ஒண்ணும் இல்ல, சிம்பிள் தான். சரி, இன்னொரு மோட்டிவேஷனுக்கு அங்க போயிட்டு வந்துருவோம். அடுத்தது நீங்க தான் வர போறீங்க சரியா? யோசிச்சு முடிவு பண்ணி வச்சிருங்க, ரிலாக்ஸ். ஓகே, யாராவது இன்னொரு தங்கச்சி யாராவது வாங்க, வந்துட்டாங்க, சூப்பர். நீங்க யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி போயிரும் சரியா? நம்ம வேற 1.4 பில்லியன் பீப்புள் இருக்கோம் நம்ம இந்தியால, கரெக்டா? கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்க ஒரு செகண்ட் யோசிச்சீங்கன்னா இன்னொருத்த எடுத்துட்டு போயிருவான். அதை பத்தி தான் பேச போறோம் இனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல. என் பேர் சாரிகா, நான் இப்பதான் grade 10 படிக்கிறேன். எனக்கு பொதுவாக இந்த மாதிரி ஃப்ரெண்டாக நீங்க பேச ரொம்ப பிடிக்கும். என் கிளாஸ்லயே நான் ரொம்ப நல்லா பேசுவேன். ஆனால் இப்போ அவங்க எந்த ஒரு டாபிக்மே கராட்டனால ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப கிளியரா இருந்தது. ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெண்டாக நீங்க பேசுறது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளுக்கு தாட்ஸ் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். எனக்கு வந்து நான் நல்லா படிச்சு எனக்கு நல்ல ஒரு பொசிஷன் இருக்கணும். பொதுவா நம்ம ஊர்ல எல்லாரும் கேர்ள்ஸ் எதுவுமே பெருசா படிக்க ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா நான் என்னால எவ்வளவு படிக்கணுமோ அவ்வளவு பெருசா படிச்சு எனக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும். அவ்வளவு. சூப்பர் சூப்பர். பாருங்க, அவங்க பேசுனது மட்டும் இல்லாம நமக்குமே ஒரு உத்வேகம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. கரெக்ட் தானே? சரி வந்துருங்க பசங்க, கரெக்டா 30 செகண்ட்ஸ் சரியா? நீங்க வரலன்னா ஓபன் பண்ணிடுவேன். அவங்கள இன்னும் வரதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. நம்பர் ஆஃப் சாக்லேட் இன்க்ரீஸ் பண்ண வருவீங்களா? 5 சாக்லேட் எடுத்துக்கங்க. யாராவது வாங்க, சிம்பிளா தான் பேசிட்டு போனாங்க. கரெக்ட் தானே? எதுவுமே பேசல, சிம்பிளா அவங்களுக்கு தோணுனதா வந்து சொல்லிட்டு போனாங்க. Ten more seconds. கையை தூக்கிட்டு வந்தீங்கன்னா சூப்பர். சரி ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி போச்சு. ஓபன் பண்ணிடுவோம். யாருனாலும் வரலாம், பாய்ஸா இருந்தாலும் கேர்ள்ஸா இருந்தாலும் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. வரணும்னா பாய்ஸ் வரலாம். சரி, யாராவது ஒரு ஆள், மொத்தமா யாராவது ஒரு ஆள் வாங்க. அதோட நம்ம இது க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். சூப்பர். என்னோட நேம் பாத்தீங்கன்னா நான் இப்போ நான் 11th பண்ணிட்டு இருக்கேன். ஓல்ட் சும்மா கோர்ஸ் கிடையாது. ஓன ஏதாவது நல்ல ஜாப்ல போய் அழகி சம்பாதிக்கலாம். சூப்பர், ரைட், ஓகே, நைஸ். சரிதானே? இவ்வளவுதான், சிம்பிளான ஒரு விஷயம் தான். கரெக்ட் தானே? இப்போ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு போயிடுவோம். இதே மாதிரி நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவில் இருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம குளோபலைஸ் ஆகிட்டதுனால வேர்ல்டு ஃபுல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாருக்கு தான் கிடைக்கும்? யார் அதை யூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது. கரெக்ட் தானே? நீங்க இங்க பாத்தீங்கல்ல, ஒருவேளை நீங்க வரணும்னு நினைச்சு கையை உயர்த்தமுனால யாரோ வந்துடுறாங்க. இந்த மாதிரி இந்தியால நமக்கு கண்ணுக்கு தெரியாத 1.4 பில்லியன் பீப்புள் இருக்காங்க, 140 கோடி. சோ ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே இன்னொருத்தர் பண்ணிட்டு போயிருவான். ஏன்னா நம்மள மாதிரி யோசிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அதுவும் ஸ்டார்ட் அப் கல்ச்சர் அப்படின்னு இருக்கு இல்லையா? நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி யோசிக்கிறாங்க. ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா, ஒருத்தர் சொல்ற ஐடியாவை அவன் சொல்லி அதை ரெடி பண்ணி வர்றதுக்கு முன்னால இன்னொருத்தன் வந்து அந்த ஐடியாவை அவன் பண்ணிட்டு போயிடுறான், செஞ்சிடறான். செஞ்சு அவன் ஒரு பெரிய கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் ஆயிடுறான். எனக்கு அந்த ஐடியா வந்திருக்கலாம்,
சரி நான் இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு ஒரு வருஷம் இருக்கிறதுக்கு உள்ளால இன்னொருத்தன் அது ஒரு கம்பெனி ஆக்கி அவன் பெரிய ப்ராஃபிட் மார்ஜின்ல பெருசா போயிடுறான். நீங்க அதுக்கு பிறகு அதை பண்ணும்போது என் ஐடியா தான் அப்பவே வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி பிரயோஜனமே இல்லை. யாருக்கும் நம்மள தெரிய போறதும் இல்லை. நம்ம ப்ராடக்ட் வந்தா கூட அவன் ஆல்ரெடி வந்துட்டதுனால அவன் மார்க்கெட்டை பிடிச்சிருவான், அவன் பெரிய லாபமா இருப்பான், நம்ம அவனை பார்த்து காப்பி அடிச்ச மாதிரி தான் இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்கிறத நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும். அந்த சான்ஸ் மேபி இன்னொரு ரூபமா வரலாம், ஆனா அதுக்கு நம்ம இன்னும் டைம் வெயிட் பண்ணணும். அது என்னைக்கு வரும்னு நமக்கு தெரியாது. கரெக்ட் தானே? இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு? உங்களுக்கு நீங்க படிக்கிற கிளாஸ்ல நீங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. கரெக்ட் தானே? அதை படிச்சீங்கன்னா நல்லா படிச்சு முடிச்சீங்க, இல்லைன்னா நீங்க ஒரு வேளை ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க, நல்லா கம்பீட் பண்ணீங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ ஹேவ் an opportunity to win and that opportunity will help you to go somewhere else. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அது திரும்ப வராது. கரெக்டா? நிறைய பேர் அப்படி ரிக்ரெட் பண்றவங்க இருக்காங்க. மேபி ரொம்ப கஷ்டப்பட்டு பின்னால நான் அதெல்லாம் பண்ணி எடுத்து வந்தாலுமே அந்த அளவுக்கு இருக்காது. ரொம்ப நமக்கு ரிக்ரெட் அதுக்கு முன்னுக்கு வந்துடும். ஓகே தானே? ஸோ கிடைக்கும் போது நம்ம ஈஸியா எடுத்துக்கணும். ஓகேயா? சரி, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னைக்கு காலையில் உள்ள செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்னென்ன இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்னென்ன மாதிரிலாம் நீங்க ஆகலாம் அப்படிங்கிறத பத்தி நான் ஓவராலா பேச போறேன். மத்தியானமா நம்ம பண்ணும்போது உங்களுக்கு அதுல என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு போக போறோம். அப்ப இந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய மிச்சம் எல்லாத்தையும் நம்ம மத்தியானமா பார்க்க போறோம். சரிதானே? சோ மத்தியானம் சாப்பிட்டு நீங்க வந்த பிறகு உங்களுக்குன்னு ஒரு பிளான் நீங்க போட்டுட்டு தான் போக போறீங்க. நான் இந்த இடத்துல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இப்ப சொன்னாங்க எனக்கு நிறைய இடத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எது எனக்கு ஸ்பெசிஃபிக்கா தெரியல அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா என்னென்ன விஷயங்கள் இருக்கு, டாப் ப்ரையாரிட்டியா நான் இதை வச்சுக்கிறேன், செகண்ட் ப்ரையாரிட்டியா இதை வச்சுக்கிறேன், மேபி செகண்ட் ப்ரையாரிட்டியா நான் வச்சுக்கிறத யூஜில பண்ணலாம் கூட பிஜில நான் போய் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க பிளான் போட்டுக்கலாம். அந்த பிளான் என்னங்கிறத நம்ம இங்க பண்ண போறோம் மத்தியானத்துக்கு மேல. காலையில ஓவராலா நம்ம பேச போறோம். சரியா? சோ நான் முதல்ல என்ன இதுல இருந்து ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா, ஓவராலா ஜெனரல் எக்ஸாம்ஸ். ஜெனரல் எக்ஸாம்ஸ்னா நீங்க எந்த டிகிரி பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. சரியா? சோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல இருந்து நான் அதை பத்தி பேசுவோம். ஓகே? ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி அப்படின்னு ஒரு எக்ஸாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன யூபிஎஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க யாராவது. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகே தானே? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க நடத்துற எக்ஸாம்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? இந்த எக்ஸாமுடைய இம்பார்ட்டன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த எக்ஸாமோட இம்பார்ட்டன்ஸ் என்ன தெரியுமா? நம்ம நார்மலா உட்கார்ந்துட்டு இருக்கோம். நான் உங்கள்ட்ட சொன்னேன் 15 வருஷம் கழிச்சு உங்களை இங்க கெஸ்டா கூப்பிடுவாங்கன்னு சொன்னேன். இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா அடுத்த வருஷமே நீங்க கெஸ்ட். ஊருக்கு வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஐஏஎஸ் ஆயிட்டான், இவன் ஊருக்கு வரான், வந்தா இங்க வந்து பேசிட்டு போக சொல்லுவீங்களா அப்படின்னு உங்க வீட்டுல முதல்ல சொல்லி வச்சிருவாங்க. டைம் கொடுப்பானான்னு கேட்பாங்க. ஏன்? என்ன பண்ணிருக்கீங்க, என்ன வித்தியாசம் பண்ணீங்க? அந்த ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணிருக்கீங்க. கரெக்ட் தானே? சரி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எல்லா வருஷமும் மே மாசத்துல ஒரு பிரிலிம்ஸ் எக்ஸாம் நடத்துறாங்க. அந்த பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ல அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா, கிளியர் பண்றதுக்கு தகுதி என்னென்ன அப்படின்னா 21 வயசு தாண்டி இருக்கணும். அடுத்தது ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அவ்வளவுதான். எந்தாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அந்த டைம்ல 21 வயசு தாண்டி இருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும். இந்த ரெண்டும் நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாம் எழுதலாம். அந்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் பிரிலிமினரியை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரிலிமினரில என்ன கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? ஆப்டிடியூட் டைப் கொஸ்டின்ஸ். ஆப்டிடியூட் டைப் கொஸ்டின்ஸ்னா என்ன? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இன்னைக்கு ஆப்டிடியூட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் டீல் பண்ண முடியாம, ஆமா நோட் பண்ணிக்கங்க. சரியா? அந்த பேப்பர்ல உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல எழுதிக்கலாம். ஆப்டிடியூட் டைப் இல்லைன்னா உங்கள்ட்ட இருக்க நோட் பேட்லயே எழுதிக்கலாம். ஆப்டிடியூட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எந்த வேலைக்கு போனாலும், பிரைவேட்டுக்கு போனாலும் சரி, கவர்மெண்ட்டுக்கு போனாலும் சரி, முதல் ஸ்டேஜ்ல நீங்க ஆப்டிடியூட் எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் ஆகணும். சோ ஆப்டிடியூட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு இப்பவே தெரியணும். ஆப்டிடியூட பத்தி நீங்க கொஸ்டின்ஸ் இப்பவே கூட சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆப்டிடியூட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் யார் பார்த்திருக்கீங்க? இதுக்கு முன்னால பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க? யாராவது பண்ணிருக்கீங்களா? காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது? இன்ஜினியர் யாரோ இருக்கீங்களே? யாரு இன்ஜினியரிங் படிக்கிறவங்க? நீங்களா? யார் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க? இல்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்ததுல 2 பேர் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் இன்ஜினியரிங் படிச்சவங்க. சரி, ஓகே. சரி, ஆப்டிடியூட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்னா என்ன மாதிரி இருக்கும்? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா
10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். இதுக்கு தான் இவ்வளவு ஹைப் கொடுத்தீங்களா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. சிம்பிளா சொன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். மேக்சிமமா ஆப்டிடியூட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அவ்வளவுதான். 10th நீங்க உங்களுக்கு மார்க் படிக்கிறதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணீங்களோ அந்த ஃபார்முலாஸ் தான். 11th 12th அங்க இல்ல. 10th நீங்க ஒரு விஷயத்தை கணக்கு பண்ணணும்னா என்னென்ன யூஸ் பண்ணீங்களோ, என்ன லாஜிக் தேவைப்பட்டுச்சோ, என்னென்ன மாதிரி எல்லாம் அடிஷன் பண்ணீங்க, சப்ட்ராக்ஷன் பண்ணீங்க, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பாத்தீங்க, எல்சிஎம் பாத்தீங்க, இதெல்லாம் தான் அங்க வரப்போகுது. ஆவரேஜ் பாத்தீங்க, இதெல்லாம் தான் அங்க வரப்போகுது. சோ 10th படிச்ச மேக்ஸ் தான். ஆனா என்ன பண்ண போறோம்? ரொம்ப ஸ்பீடா பண்ண போறோம். அண்ட் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்க போகுது? பிராக்டிக்கலான கொஸ்டின்ஸா இருக்க போகுது. சிம்பிளான ஒரு கொஸ்டின் சொல்லவா? நீங்க வந்து ஜங்ஷன்ல நிக்கிறீங்க, குளச்சல் ஜங்ஷன்ல நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே. நிறைய அன்னைக்கு ஏதோ ஒரு இதனால நிறைய வண்டி வந்துட்டே இருக்கு, ஃபாஸ்டா வண்டி போயிட்டே இருக்கு. உங்களுக்கு முன்னால இருக்க ரோடு 4 மீட்டர் ரோடுன்னு வச்சுக்கோம். இந்த 4 மீட்டர் ரோட எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க போனா கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா இதுக்கு என்ன கணக்கு வேணும்? என்னென்ன பண்ணணும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். சூப்பர், அவ்வளவுதான். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இதுக்கு எந்த கிளாஸ்ல படிச்சீங்க? 9th 10th படிச்சது கரெக்ட் தானே? சோ இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளான கொஸ்டின். இதே மாதிரி ட்ரெயின், 2 ட்ரெயின் கிராஸ் பண்ணுது. ஒரு ட்ரெயின் திருநெல்வேலியில இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, இன்னொன்னு நாகர்கோயில இருந்து போகுது. ரெண்டும் இவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. அப்ப எவ்வளவு தூரத்துல வந்து மீட் பண்ணும்? இதுக்கு எகெயின் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தான். ரெண்டோடைய கால்குலேட் பண்ணிட்டு எந்த டைம்ல ரெண்டும் ஒரு இடத்துக்கு வரப்போகுது, காமன் பாயிண்ட பார்க்க போறோம். ஓகே தானே? சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ். பட் என்ன பண்ணணும்? கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணணும். 10th நம்ம புக்ல இருந்திருக்கோம், சால்வ் பண்ணிருக்கோம், படிச்சிருப்போம், பிராக்டிஸ் பண்ணோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆப்டிடியூட்ல நீங்க தரவாயிருவீங்க. சோ ஆப்டிடியூட்ல தரவாகிறதுக்கு எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்? வெயிட் பண்ண வேண்டியதே இல்லை. நீங்க 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நாலேஜ் எல்லாம் ஆல்ரெடி இருக்கு. அதை நீங்க இன்னும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன புக் வச்சா பிராக்டிஸ் பண்ணலாம்? ஆப்டிடியூட், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் புக் பை ஆர்எஸ் அகர்வால். அதை எழுதிக்கிங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் புக் பை ஆர்எஸ் அகர்வால். ஆர்எஸ் அகர்வால். இதை நீங்க நெட்ல தேடி பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கூட கிடைக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிடிஎஃப் இருக்கும். இல்லைன்னா ஏதாவது பழைய புக்கு கடைக்கு போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஆர்எஸ் அகர்வால் புக்கு 3 or 4 கண்டிப்பா அந்த எல்லா கடையிலையும் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை கிடைச்ச பிறகு அதை வந்து கொடுப்பாங்க. புக் ஒரிஜினலா நீங்க வாங்கணும்னாலும் 400-500 ரூபாய் தான் இருக்கும். அமேசான்ல பண்ணீங்கன்னா கிடைச்சிரும். இந்த புக்கை நீங்க உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்க வந்து ஒண்ணு அட்லீஸ்ட் ஒரு வீட்டுக்கு ஒண்ணு நீங்க வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இப்பவே கூட உங்களுக்கு டைம் பாஸ் ஆகாம இருக்கும்போது கூட அந்த புக்கை புரட்டி பார்க்கலாம். எப்படி எல்லாம் கால்குலேட் பண்றாங்க, எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு. இந்த புக்ல நீங்க வந்து தரவா இருந்தீங்க அப்படின்னா, அதாவது 10th வரைக்கும் உள்ள உங்களோட ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நீங்க தரவா இருந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு தாராளமா போதும் நீங்க கிளியர் பண்றதுக்கு. ஓகே, இது ஆப்டிடியூட். ஓகே, இந்த ஆப்டிடியூட் கூட அந்த இடத்துல இங்கிலீஷும் உண்டு. இங்கிலீஷ் என்ன மாதிரி? இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்ப்ரிஹென்ஷன் படிச்சிருக்கீங்களா? அப்படின்னா என்ன? ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க, அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, நாம அதை வாசிச்சுட்டு அந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும். கரெக்ட் தானே? சோ இது காம்ப்ரிஹென்ஷன். இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இந்த ரெண்டும் எந்த எக்ஸாமுக்கு போனீங்கன்னாலும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். பெரிய கிராமர்லாம் எல்லாத்துலயும் இருக்காது. கிராமர்லாம் இல்லாட்டா கூட இந்த 2 மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? இங்கிலீஷ் வாசிக்கணும். ஏதாவது ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரோ இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆர்டிகிள் எப்போவாது நீங்க எங்கேயாவது கிடைச்சுன்னா ஒரு பேராகிராஃப் டெய்லி நீங்க வாசிச்சு பார்க்கலாம். அது உங்க இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணும், காம்ப்ரிஹென்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணும். காம்ப்ரிஹென்ஷன் என்ன? ஒரு இடத்த ஃபாஸ்டா வாசிச்சு புரிஞ்சுக்கிறது, அவ்வளவுதான். ஒன்னு வாசிச்சேன், புரிஞ்சுக்கிட்டேன், என்னால இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்னா அவ்வளவுதான் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, இந்த ரெண்டும் தான் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, யூபிஎஸ்சி எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இது ப்ரிலிம்ஸ். இது போக என்ன கேட்பாங்க தெரியுமா? செகண்ட் பேப்பர் இருக்கு, அதுல ஜெனரல் நாலேஜ் கேட்பாங்க. அதுக்கு பேரு ஜெனரல் ஸ்டடீஸ். அதுல என்ன கேட்பாங்க தெரியுமா? நீங்க 10th வரைக்கும் படிச்ச ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ் படிச்சிருப்பீங்க, இல்லைன்னா பாலிட்டின்னு படிச்சிருப்பீங்க, சிவிக்ஸ். ஓகே, இதுதான் மேஜர். இது போக கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸும் கேட்பாங்க. ஹிஸ்டரி, ஜியாகிரபி, இந்த மாதிரி சோஷியல் சயின்சஸ், கொஞ்சம் சயின்ஸ் கொஸ்டினும் வரும், ஆனா ரொம்ப இந்த சோஷியல் சயின்சஸ் தான் வரும். அது போக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எங்க நம்ம படிக்கலாம்?
நியூஸ் பேப்பர்ல யாரெல்லாம் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறீங்க? சூப்பர். என்ன பேப்பர் வாசிக்கிறீங்க? இந்தியன் எக்ஸ்பிரஸ். நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வீட்டுக்கு வருதா? சூப்பர். கிளாப் பண்ணிடலாமா? வேற யாரெல்லாம் பேப்பர் வாசிக்கிறீங்க? வேற யாராவது வாசிக்கிறீங்களா? இல்ல. சரியா? நியூஸ் பேப்பர் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். நீங்க எவ்வளவு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறீங்களோ, நீங்க என்ன வேலைக்கு போனாலும் சரி, அதுதான் உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸை கொடுக்க போகுது. ஓகே தானே? சோ நீங்க ஸ்கூல்ல படிக்கிறீங்க, டெய்லி உங்களுக்கு வாசிக்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது சண்டே மட்டுமாவது வீட்டில் நீங்க நியூஸ் பேப்பர் வாங்கலாம். இல்லைன்னா ஏதாவது லைப்ரரியில கிடைக்குதுன்னா நீங்க வந்து பாத்துக்கலாம். என்ன பேப்பர் வாசிக்கலாம்? அவங்க வாசிக்கிற மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ் வாசிக்கலாம். இல்ல அப்படின்னா நான் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் சொல்றேன். சரியா? இங்கன்னா என்னதான் சொல்லியிருப்பாங்க? தமிழ் நியூஸ் பேப்பர் வாசிச்சீங்க அப்படின்னா என்னதான் சொல்லியிருப்பாங்க? குளச்சலில் நேட்டு காலை அப்படின்னு ஏதாவது ஒரு நியூஸ் வரும். சரிதானே? அது பத்தாது நமக்கு. ஓகே. சோ என்ன படிக்கணும்? நமக்கு ஒன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கணும், இல்லைன்னா த ஹிந்து படிக்கணும். ஓகே தானே? த ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும். அதையும் அதுல ஏதாவது ஒண்ணு சண்டே நீங்க வாங்குனீங்கனாலே போதும். ஏன்னா சண்டே மோஸ்ட்லி வீக்ல நடந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருப்பாங்க. அதை நீங்க வாசிச்சீங்க, சும்மா பாத்தீங்கன்னா கூட அட்லீஸ்ட் அதான் நான் சொல்லுவேன், வாசிக்க ஆரம்பிக்க முன்னால அட்லீஸ்ட் படமாவது பாருங்க. பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்க, போட்டோ போட்டிருப்பாங்கல்ல, அதையாவது பார்க்கலாம். அந்த போட்டோ கீழே என்ன எழுதியிருக்காங்கன்னு ஆரம்பிக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு பேரா படிக்கலாம், ஹெட்லைன்ஸ் மட்டும் படிக்கலாம். இப்படி நீங்க படிச்சீங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டீங்க அப்படின்னாலே நீங்க அப்புறம் வந்து பேப்பர் படிக்கிற அளவுக்கு வந்துருவீங்க. இன்னும் நல்லா படிக்கணும்னு என்ன பண்ணணும்? நீங்க என்ன படிப்பீங்க? நியூஸ் பேப்பர்ல என்ன படிப்பீங்க? ஸ்போர்ட்ஸ் நியூஸ். அப்புறம் எக்கனாமிக்கலா என்னென்ன அவேர்னஸ் இருக்கோ அது படிப்பீங்க. அப்புறம் ஓகே. மற்றபடி ஜெனரலா படிப்பாங்க. ஓகேயா? சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடியது எதுவாகவும் இருக்கலாம். அது ஸ்போர்ட்ஸா இருந்ததுன்னா ஸ்போர்ட்ஸ் படிங்க, எக்கனாமிக்ஸா இருந்ததுன்னா எக்கனாமிக்ஸ் படிங்க, பாலிடிக்ஸா இருந்ததுன்னா பாலிடிக்ஸ் படிங்க. ஓகேயா? இது போக எடிட்டோரியல்னு ஒரு பேஜ் இருக்கும். ஓகேயா? மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் பேப்பர்ல சென்டர்ல இருக்கும் எடிட்டோரியல், இல்லைன்னா ஓப்பன் எடிட்டோரியல்னு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஒப்பீனியன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த பேஜையும் நீங்க படிச்சீங்கன்னா அன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய இல்லைன்னா அந்த வாரத்தில் நடந்த முக்கியமான விஷயத்துக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க படிக்கும்போது சாதாரணமா நம்ம நிறைய கேள்விப்படுவோம். கரெக்ட் தானே? வீட்டுல பேசுவாங்க, அதெல்லாம் நிறைய கேள்விப்படுவோம். ஆனா ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் என்ன அந்த விஷயத்துல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் தேவை. ஓகே? சோ உங்களுக்கும் உங்களோட ஒப்பீனியன் வில் பி ஈவன் மோர் டிஃபரெண்ட் அண்ட் ஈவன் மோர் எவால்வ்ட் தேன் அதர் பீப்புள். நீங்க ஒரு விஷயத்தை பத்தி பேசுறீங்க, அந்த ஒப்பீனியன் படிச்சிட்டீங்க அப்படின்னா அதை பத்தி மற்றவங்க பேசும்போது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பர்ட் லெவல்ல உங்களுக்கு ஒப்பீனியன் கொடுக்க முடியும். சோ நீங்களே தனியா தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. அது எங்க போனாலும் வாழ்க்கையில எப்பவா இருந்தாலும் சரி. ஓகே? சோ இது நியூஸ் பேப்பர். இவ்வளவு படிச்சீங்க அப்படின்னா அந்த யூபிஎஸ்சியோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ணிடலாம். செகண்ட் ஸ்டேஜ்ல மெயின்ஸ் வந்து ஒரு 100 நாள் தள்ளி வரும். இந்த ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு ஒரு 100 டேஸ்ல மெயின்ஸ் வரும். அந்த மெயின்ஸ் எக்ஸாம்ல 9 பேப்பர் இருக்கு. இங்கிலீஷ், தமிழ், அது தவிர்த்து தமிழோ இல்லைன்னா வேற ஏதாவது லாங்குவேஜாவோ இருக்கலாம். ஓகே? 22 லாங்குவேஜ் லிஸ்ட்ல இருக்கு. அதுல ஏதாவது ஒரு லாங்குவேஜா இருக்கலாம். இங்கிலீஷ் மட்டும் கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் இருக்கலாம். அப்புறமா பாலிட்டி, ஹிஸ்டரி இதெல்லாம் வச்சு பேப்பர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வச்சு இந்த 9 பேப்பர் இருக்கு. இந்த 9 பேப்பர்ல மொத்தமா 9 பேப்பர். இந்த பேப்பர் ஓகே, இதுக்கு எழுதணும் ஆன்சர். ஃபர்ஸ்ட் வந்து 1 வேர்டு தான், ஆனா இதுல வந்து ஆன்சர் எழுதணும். இதையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 3வது ஸ்டேஜ்ல இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்தமா நீங்க ஐஏஎஸ் உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? போஸ்டிங் கிடைச்சிரும். நீங்க விருப்பப்படுற மாதிரியும் உங்க ரேங்குக்கு தகுந்த மாதிரியும் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆஃபீஸர், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆஃபீஸர், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், இந்தியன் ரயில்வே சர்வீஸ், இந்தியன் போஸ்டல் சர்வீஸ், இந்தியன் டெலிகாம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளால கிட்டத்தட்ட 23 சர்வீஸ் இருக்கு. இந்த 23 சர்வீஸ்ல ஏதோ ஒண்ணு கிடைக்கும். நீங்க கிளியர் பண்ணதுக்கும் உங்க ரேங்குக்கும் தகுந்த மாதிரி. ஐஏஎஸ் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஐஏஎஸ் ஆயிட்டா என்ன கிடைக்கும்? என்ன ஆகலாம்? என்ன ஆகலாம்? கலெக்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச மினிமமான போஸ்ட் தான். நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 வருஷம் டு 4 வருஷத்துல நீங்க கலெக்டர் ஆவீங்க. அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க, அசிஸ்டன்ட் கலெக்டர் ஆகுவாங்க, அப்புறமா நீங்க கலெக்டர் ஆவீங்க. சரியா? கலெக்டருங்கிறதுல கொஞ்ச நாள் இருப்பீங்க. நீங்க ஒரு 6-7 இயர்ஸ் இருப்பீங்க. அப்போ உங்க டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஹெட். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கலெக்டர் போஸ்ட் தான். சரிதானே? அது ஆக்சுவலா அதுல இருக்கக்கூடிய மினிமம் போஸ்ட் தான். 15 வருஷம் கழிச்சு உங்களை இங்க கூப்பிட்டாங்கன்னா நீங்க கலெக்டரா மட்டும் இருக்க மாட்டீங்க. நீங்க என்னவா இருப்பீங்க?
ஒரு பெரிய தமிழ்நாடு ஃபுல்லுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்டோடைய செக்ரட்டரியா இருப்பீங்க. தமிழ்நாடு ஃபுல்லும் இருக்கக்கூடிய ஹெல்த் பத்தி உள்ளதா, இல்லைன்னா எஜுகேஷனா, எஜுகேஷன் செக்ரட்டரி. எஜுகேஷன் செக்ரட்டரி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எல்லா ஸ்கூல் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ். தமிழ்நாடுக்கு ஏதாவது ஒரு எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரத பத்தி உள்ளது. தமிழ்நாடு ஸ்கூல்ஸ்ல நடக்க வேண்டிய எல்லா விஷயத்தை பத்தி, அதுக்கு வேண்ட ஃபண்ட் என்ன, எப்படி டெவலப் பண்ணணும், என்ன மாதிரி கரிக்குலம் வைக்கணும், புது சிலபஸ் கொண்டு வரணுமா வேண்டாமா, எல்லாத்தையுமே டிசைட் பண்றது அந்த ஹெல்த் செக்ரட்டரியோட போஸ்ட். கரெக்டா? சோ 15 வருஷம் வச்சு இங்க கூப்பிடும் போது நீங்க கலெக்டரா வர மாட்டீங்க, நீங்க ஹெல்த் செக்ரட்டரியா வருவீங்க. உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா அக்ராஸ் இந்தியாவுடைய ஹெல்த் செக்ரட்டரியா வருவீங்க. வெறும் தமிழ்நாடு இல்ல, இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் உங்க கையில இருக்கும். நீங்க என்ன பாலிசி கொண்டு வரீங்க, என்ன டிசிஷன் எடுக்கிறீங்கிறது இருக்கும். நம்ம ஒரு ட்ரீம் பார்த்தோம்ல, 15 வருஷம் தான். அந்த 15 வருஷத்துல நீங்க அந்த பொசிஷனுக்கு போக முடியும். ஆனா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனா நீங்க 4 வருஷம் தாண்டும் போதே, அந்த எக்ஸாம் முடிச்சிட்டீங்க, எக்ஸாம் முடிச்சு நீங்க வரும்போதே அசிஸ்டன்ட் கலெக்டர், அப்புறம் கலெக்டர் ரேஞ்சுக்கு வந்துருவீங்க. அப்போ இருந்தே நீங்க எங்க போனாலும் கெஸ்ட் தான், எங்க போனாலும் சீஃப் கெஸ்ட் தான். கரெக்ட் தானே? இப்போ கூட நாங்க வந்து பெண்கள் தினத்துக்கு ஒரு இடத்துக்கு ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. யங் இண்டியன்ஸ் ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ அங்க போகும்போது அவங்க வந்து ஒவ்வொரு செஷன்லயும் ஒவ்வொரு ஐஏஎஸ் முடிச்சவங்கள கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டர் இருக்காங்க, அது போக தக்கலை சைடுக்கு ஒரு கலெக்டர், டெப்யூட்டி கலெக்டர் இருக்காங்க. அதே மாதிரி நமக்கு நாகர்கோயில் ஒரு டெப்யூட்டி கலெக்டர் இருப்பாங்க. நாகர்கோயில் கார்பரேஷனுக்கு ஒரு கமிஷனர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா கூப்பிட்டுருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரும்போதெல்லாம் அவங்களோட டைம் தாண்டி கூட சிலர் வந்தாங்க. அவங்க வரும்போதெல்லாம் நாங்க எல்லாரும் எழுப்பி நின்னோம். நிறைய பேர் அதுல வந்தவங்க எங்களோட ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான், ரொம்ப யங் தான், 25 வயசு 26 வயசு தான் இருக்கும். ஆனா அவங்க வரும்போதெல்லாம் நாங்க எல்லாரும் எழுப்பி நின்னாங்க. ஸ்டேஜ்ல இருக்கவங்க எல்லாம், ஸ்டேஜ்ல இருக்கவங்க பெரிய பெரிய ஆளுங்க, ஆனா அவங்க எல்லாம் எழுப்பி நின்னாங்க. இவங்க வந்து அவங்க உட்கார்ந்த பிறகுதான் மற்றவங்க எல்லாம் உட்கார்ந்தாங்க. பார்த்தா அவங்க பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ், முன்னால இருக்கிறவங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க, ரொம்ப நோன் ப்ரொஃபசர்ஸ், சமுதாயத்துல பெரிய பெரிய ஆளுங்க. ஆனா அவங்க கூட இந்த 25 வயசான ஒரு பொண்ணு நடந்து வருது, அது உள்ள வருதுன்னு தெரிஞ்ச உடனே அங்க பேசினவர் பேசுறதை நிறுத்திட்டாரு. எல்லாரும் எழும்பிட்டாங்க. அந்த அம்மா அப்படியே வந்தாங்க, வந்து மேல போய் உட்கார்ந்தாங்க. அவங்க போய் உட்கார்றது வரைக்கும் யாரும் உட்காரல, அவங்க உட்கார்ந்த பிறகு தான் எல்லாரும் உட்கார்றாங்க. அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற மதிப்பு சமுதாயத்துல. கரெக்டா? என்ன மாதிரி டிசிஷன் எடுப்பாங்க? நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிசிஷனும் பல லட்சம் மக்களுடைய லைஃபை மாற்றுற மாதிரி அவங்களால பண்ண முடியும். கரெக்ட் தானே? நான் இந்த எக்ஸாம்பிள் அன்னைக்கும் சொன்னேன். நானும் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். அப்போ என் கூட ப்ரிப்பேர் பண்ண ஒருத்தங்க இருந்தாங்க. நான் வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு அதுக்கு பிறகுதான் ப்ரிப்பேர் பண்ணேன். சரியா? ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம், நான் சீனியர் தான், நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு 30 வயசு கிட்ட ஆயிடுச்சு. அப்போ அவங்க வந்து காலேஜ் முடிச்சிருந்தாங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அடுத்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. சரியா? ஸோ அப்போ அவங்களுக்கு கிடைக்கும் போது, அவங்களுக்கு முதலாவது சர்வீஸ் கிடைக்கும் போது 23 வயசு. ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு 24 வயசு முடிச்சுட்டு கேரளால அவங்களுக்கு கேரளா கேடர் கிடைச்சிருச்சு. அப்ப கேரளால இருந்தாங்க. 25 வயசுலயே அவங்களுக்கு வந்து என்ன பொசிஷன் கொடுத்தாங்க? நான் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங்லாம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு கொடுத்தது அங்க உள்ள டோட்டல் விமன் டெவலப்மெண்ட் போர்டுக்கான டைரக்டர் போஸ்ட். அதாவது கேரளா ஸ்டேட்டுக்குள்ள ஃபுல் விமன் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லா விமனுக்கான டெவலப்மெண்ட் போடுறதுக்கான அந்த போர்டோடைய டைரக்டர் போஸ்ட் கொடுத்தாங்க. எத்தனை வயசு? 25 வயசு. என்ன பொறுத்தளவுல அவங்க என் கூட படிச்சதுனால அவங்கள நான் ரொம்ப சின்ன பொண்ணா தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். கரெக்ட் தானே? பட் அவங்க கிளியர் பண்ணதுனால அவங்களுக்கு அதே ஆப்பர்ச்சுனிட்டி, அதே இடத்துல அந்த ஒரு 2 இயர்ஸ் டைமுக்குள்ளால ஒரு ஸ்டேட் ஃபுல்லுக்கும் இருக்கக்கூடிய விமன் டெவலப்மெண்ட்டுக்காக என்ன வேணாலும் அவங்க எடுக்கிற முடிவு வந்து செயல்படும். அந்த அளவுக்கு பொசிஷனுக்கு போக முடியுது. கரெக்ட் தானே? ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கிற நிலைமையில இருந்து மாறுறதுக்கு ஒரு ஏணி மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான எக்ஸாம் இந்த எக்ஸாம். Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Ashhadu an la ilaha illallah, أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله
حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن شاء الله ظهر தொழுகை அதனுடைய இகாமத் ஒரு மணிக்கு நடைபெறும். இன்று மட்டும் ظهر தொழுகை இகாமத் ஒரு மணிக்கு நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகேயா? இப்போ இதே மாதிரி வேற என்ன எக்ஸாம் இருக்கு? தமிழ்நாடு லெவல்ல நீங்க ஆகணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கு, அதையும் எழுதிக்கலாம். கரெக்ட் தானே? நான் இந்த பிரிண்ட் அவுட்லயுமே உங்களுக்கு பின்னால இருக்கும். அந்த பேப்பர்ல கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட்ல பின்னால பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கும் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதே மாதிரி கேரளாவில் எழுதணும்னா கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு. அந்த எக்ஸாம்ஸ் நீங்க எழுதுனீங்கனாலும் சிமிலர் கைண்ட் ஆஃப் இடத்துக்கு நீங்க போக முடியும். ஓகேயா? யூபிஎஸ்சி எழுதுனா இந்தியா லெவல்ல போவீங்க, அவங்க அங்கிருந்து உங்களை தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு உங்களை அனுப்புவாங்க. எப்போ வேணாலும் நீங்க இந்தியா லெவல்ல பெரிய ஆள் ஆகலாம், சரிதானே? அதே நேரத்துல டிஎன்பிஎஸ்சி எழுதுனீங்க அப்படின்னா தமிழ்நாடு லெவலுக்குள்ளால உங்களுக்கு வந்து நீங்க கலெக்டரா இருக்க முடியும். கலெக்டர் இந்த சென்ஸ் முதல்ல ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுப்பாங்க. ஒரு 6 வருஷத்துல உங்களுக்கு கன்ஃபர்ட் ஐஏஎஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதுலயும் உங்களுக்கு ஐஏஎஸ் ஆயிடலாம். அதே மாதிரி போலீஸ் சர்வீஸ்க்கு போனீங்க அப்படின்னா கன்ஃபர்ட் போலீஸ் சர்வீஸ் ஐபிஎஸ்க்கு நீங்க வந்து 6 இயர்ஸ்க்குள்ளால போயிடலாம். சரியா? இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். என்ன டிகிரி வேணாலும் படிச்சுக்கலாம், ஆனா டிகிரி இருக்கணும், 21 வயசு தாண்டி இருக்கணும், அவ்வளவுதான் கண்டிஷன். ஓகே தானே? ஸோ ரெண்டுக்கும் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே ரொம்ப சிமிலரான போர்ஷன் தான் இருக்கும். இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு உள்ளால குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்படின்னு இருக்கு. இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தகுந்த மாதிரி. இப்போ குரூப் 1 அப்படின்னா நீங்க 6 வருஷம் கழிச்சு கலெக்டர் ஆகலாம். குரூப் 2 இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரெவென்யூ ஆஃபீஸர் அந்த மாதிரி இருப்பீங்க. சில பொசிஷன்ல அதுல கூட ரொம்ப ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ்ல கலெக்டர் ஆகிறவங்க இருக்கிறாங்க. ஐஏஎஸ் இருக்கிறவங்க ஐஏஎஸ் கொடுக்க மாட்டாங்க, பட் கலெக்டரா இருக்கலாம் குரூப் 2ல கூட. சில பொசிஷன்ல, எல்லாத்துலயும் கிடையாது. குரூப் 4 இருந்தா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அந்த மாதிரி பொசிஷன்ஸ்க்கு போகலாம். ஓகே, நம்ம மேலேயே எய்ம் பண்ணுவோம். குரூப் 1 ஆர் குரூப் 2 அட்லீஸ்ட் நீங்க கண்டிப்பா டார்கெட் பண்ணலாம். சரியா? இது வந்து என்ன, ஓவராலா ஒரு சர்வீஸ் ஓரியன்டா ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல உங்களுக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட உங்களுக்கு கொடுப்பாங்க. அவர் சொன்னார்ல பிஎம்டபிள்யூல வந்து இறங்குவேன் அப்படின்னு. நீங்க ஐஎஃப்எஸ் ஆயிட்டா இன்னொரு கண்ட்ரிக்கு நீங்க வந்து கமிஷனரா போகும்போது கவர்மெண்டே உங்களுக்கு பிஎம்டபிள்யூ கொடுத்துரும். கரெக்ட் தானே? ஸோ ஏன்னா ஐஎஃப்எஸ் ஆஃபீஸருக்கு இன்னும் நிறைய அதிகமான பெர்க்ஸ் இருக்கு. நீங்க ஒரு ஃபாரின் சர்வீஸ்ல நம்ம கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி போவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூஎஸ்க்கு அம்பாசிடரா இருக்கீங்க அப்படின்னா இந்தியாவை நீங்க ரெப்ரசென்ட் பண்றதுனால உங்களுக்கான ஒரு பெரிய பங்களா, உங்களுக்கான ஒரு ஹை செக்யூர்ட் பிளேஸ், நீங்க போற இடத்துக்கெல்லாம் முன்னுக்கும் பின்னுக்கும் செக்யூரிட்டி, நடுவில் உங்களுக்கு ஒரு பிஎம்டபிள்யூ எல்லாமே கொடுத்து நம்ம கண்ட்ரியே உங்களுக்கு இது பண்ணும். அது மட்டும் இல்லாம நீங்க அங்க இருக்கிறதுக்கான ஃபாரின் அலவன்சஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்சஸும் இருக்கு ஃபாரின் சர்வீஸ்க்கு போனா. இருக்கிறதுலயே ரொம்ப நீங்க வந்து பயங்கரமா நான் போகணும், நான் வந்து ஒரு பெரிய பார்ஷான ஆளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபாரின் சர்வீஸ் தான் பெஸ்ட் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்தியாவில் நான் வந்து சர்வீஸ் பண்ணணும், நான் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களோட ஆசையா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் எடுக்கலாம். கரெக்ட் தானே? இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஆனா இது எல்லாமே என்னது, நான் முதலே சொன்ன மாதிரி காம்படிட்டிவ். நீங்க யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல இன்னொரு ஆள் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ உங்க ப்ரிப்பரேஷன் இப்போ இருந்தே இருந்தா ரொம்ப நல்லது. ஓகே, அதுக்காக நீங்க பண்ண வேண்டியது மெயினா பேப்பர் வாசிக்க வேண்டியது ஆப்டிடியூடையும் இப்போவே பண்ணலாம். சரியா? ஸ்கூல்ல படிக்கும் போதே பண்ணலாம், காலேஜ்ல பேரலா பண்ணலாம். சரி, ஓகே, இது நம்ம விட்டுருவோம். இது ஜெனரல் சர்வீசஸ். ஓகே தானே? இது போக நீங்க படிச்ச இடத்துல இருந்து நீங்க எந்த கோர்ஸ் எடுக்கிறீங்களோ படிக்கிறதுல இருந்து மேற்படிப்புக்காகவோ இல்ல அப்படின்னா அதுல இருந்து வேற ஒரு வேலைக்கு போறதுக்காக, கவர்மெண்ட் வேலைக்கு போறதுக்காகவோ எக்ஸாம்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்ஜினியரிங் முடிச்சீங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ டாக்டர் அப்துல் கலாம் பத்தி நம்ம பேசணும். நாளைக்கு நீங்க டாக்டர் அப்துல் கலாம் மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்? அதே மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு வச்சுக்கோமே, என்ன பண்ணணும்? என்ன படிக்கணும்?
என்ன படிக்கணும், என்ன டிகிரி படிக்கணும்? அவரை மாதிரி சயின்டிஸ்ட் ஆகணும்னா. என்ன ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணாங்க டாக்டர் அப்துல் கலாம்? என்ன ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணாங்க? ஐஎஸ்ஆர்ஓலையா? ஐஎஸ்ஆர்ஓ அக்னி மிசைல் பண்றாங்க. இந்தியாவில் யார் அக்னி மிசைல் பண்றது? ஐஎஸ்ஆர்ஓ என்ன பண்ணுவாங்க? ஐஎஸ்ஆர்ஓ ராக்கெட் பண்ணுவாங்க, அது சேட்டலைட் விண்ணுக்கு போறது, கரெக்ட் தானே? மிசைல்ஸ் பண்றது யாருக்கா தெரியுமா? டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்லயோ ஐஎஸ்ஆர்ஓ, இந்தியன் சயின்டிபிக் ரிசர்ச் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுக்கு ஐஎஸ்ஆர்ஓக்கு போனாலோ, இல்லைன்னா நம்ம இங்க பக்கத்துல நம்ம குளச்சல் தாண்டி மணவாளக்குறிச்சியில ஒரு கம்பெனி இருக்கு, அது பேர் என்ன சொல்லுங்க? ஐஆர்இஎல். அதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்? இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட். ரேர் எர்த்னா ஏதோ கிடைக்கிறதுக்கு அரிய பொருள், கரெக்டா? இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட். இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட்ல ஒரு சயின்டிஸ்டா நீங்க போனோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்க பண்ண வேண்டியது சேம் தான், சரியா? ஒன்னு இன்ஜினியரிங் படிக்கணும். இன்ஜினியரிங்ல நீங்க எடுக்கிறதுல இருந்து இந்த எல்லாத்துக்குமே இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ட்ரி எக்ஸாம் மோஸ்ட்லி ஒரு சேம் எக்ஸாம் தான். அந்த எக்ஸாம் பேரு கேட் எக்ஸாம், GATE, கேட் எக்ஸாம். ஆனா இந்த கேட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எழுதலாம், இல்லைன்னா ஈவன் நீங்க பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் எழுதலாம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டும் இந்த ஆர்கனைசேஷன்ஸ்குள்ளால நீங்க போக முடியும். ஆனா பிஎஸ்சி பிசிக்ஸ் இல்ல பிஎஸ்சி எம்எஸ்சி பிசிக்ஸ் முடிச்சுட்டு நீங்க கேட் எழுத முடியும். இன்ஜினியரிங்னா நீங்க பிஇ முடிச்ச உடனே எழுதலாம். ஒருவேளை எழுதி நீங்க ஐஆர்இஎல்ல ஒரு சயின்டிஸ்ட் போஸ்ட், ஐஆர்இஎல்ல நீங்க போனீங்க அப்படின்னாலே இன்ஜினியரா நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களை சயின்டிபிக் ஆஃபீஸர் தான் கூப்பிடுவாங்க. சயின்டிபிக் ஆஃபீஸர் சி அப்படிங்கறதான் பேசிக் லெவல். சில இருந்து நீங்க ஜாயின் பண்ணுவீங்க, DEFG அப்படின்னு போகும். இப்போ அப்துல் கலாம், டாக்டர் அப்துல் கலாம் மாதிரிப்பட்டவங்க நமக்கு ரொம்ப தெரிஞ்சிக்கிறவங்க எல்லாம் மோஸ்ட்லி சயின்டிபிக் ஆஃபீஸர் ஹெச்சா இருப்பாங்க. அவுட்ஸ்டாண்டிங் சயின்டிஸ்ட், அவங்கள நம்ம சயின்டிஸ்ட் நம்ம சொல்லுவோம். மற்றபடி நீங்க ஜாயின் பண்ணதுல இருந்தே சயின்டிஸ்டா தான் நீங்க ஜாயின் பண்ணுவீங்க, சயின்டிபிக் ஆஃபீஸர் சியா ஜாயின் பண்ணுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சி ஐஆர்இஎல்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களா, உங்களோட ஃபர்ஸ்ட் வருஷ சம்பளம் எவ்வளவு இருக்கும்? சும்மா கெஸ் பண்ணுங்க. மணவாளக்குறிச்சி தான், ஊர்ல இருந்து அப்படியே நீங்க வந்து அந்த ரோட்ல நடந்து போலாம், உருண்டு போனா கூட போய் சேர்ந்துடலாம். எவ்வளவு கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு? சொல்லுங்க. 2 lakhs வருஷத்துக்கு? அப்படின்னா மாச சம்பளம் வந்து ஒரு 2 lakhs இருந்தா எவ்வளவு? மாச சம்பளம் எவ்வளவு 2 lakhs இருந்தா? வருஷ சம்பளம் 2 lakhs சொல்றாரு. அதோட கூட கிடைக்குமா குறைவா கிடைக்குமா? கூட கிடைக்கும். எவ்வளவு? மந்த்லி 5 lakhs அதெல்லாம் கிடைக்காது. சரி, மந்த்லி 60,000 அப்படின்னு சொல்றாரு. அதோட கூட மந்த்லி 1 lakh கிட்ட நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க ட்ரெயினியா இருக்கும்போது, சரியா? உங்களுக்கு பிடித்தம்லாம் போக ஒரு 80 கிட்ட உங்க கையில கிடைக்கும். முதலே 80,000 கிட்ட கிடைக்கும். நீங்க வந்து மொத்தமா அவங்கள கிராஸ் சேலரின்னு சொல்லுவாங்க, அது 1 lakh கிட்ட இருக்கும். எங்க இருக்கு? நீங்க இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரி நான் இவங்க காமிக்கிறது தான். மணவாளக்குறிச்சி இன்னும் இருக்கு அப்படின்னு காமிச்சாங்க, சரிதானே? இன்னும் இருக்க மணவாளக்குறிச்சியில ஐஆர்இஎல்ல நீங்க சயின்டிபிக் ஆஃபீஸர் சியா ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வருஷ சம்பளத்தை 10 to 12 lakhs, சரியா? ஸ்டார்டிங் எந்த ஒரு கவர்மெண்ட் கம்பெனிலையும் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, பப்ளிக் செக்டர் கம்பெனில ஜாயின் பண்ணீங்கன்னா. இப்போ 8th பே கமிஷனுக்காக போட்டிருக்காங்க. அந்த 8th பே கமிஷன் மேபி இன்னொரு 1 or 2 yearsல வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை விடையும் அதிகமான இன்க்ரீஸ் இருக்கும். நீங்க வந்து 10th 12th படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க காலேஜ் முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா இதே மணவாளக்குறிச்சியில உங்களுக்கு கவர்மெண்ட்ல வேலை வாங்கி இந்த கேட் எக்ஸாம் மூலமா நீங்க வேலை வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 15 லட்சத்துக்கு மேல சம்பளம் கிடைக்கும். ஏன்னா அந்த 8th கமிஷன் வந்த பிறகு அது இப்போ ரீசன்ட் இப்போ போட்டுட்டாங்க. அதனால இன்னும் மேபி ஒரு 1 or 2 yearsல எல்லாம் சாங்ஷன் ஆகி வர வாய்ப்பு இருக்கு.
ஓகே தானே? எங்க போனோம்? இங்கே தான் இருக்க போறீங்க, மணாலக்குறிச்சியில வேலைக்கு போறதுக்காக. ஓகே, இது ஐஆர்இஎல். இதை தவிர்த்து இன்னும் டாப்பா பே பண்ணக்கூடிய மகாரத்னா கம்பெனிஸ் இருக்கு. மகாரத்னா கம்பெனிஸ் அப்படிங்கிறது பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ், அதாவது கவர்மெண்ட் ஓனர். அதுக்கு இப்ப ஐஆர்இஎலோட ஓனர் யாரு? கவர்மெண்ட் தான், ஆனா அவங்க ஒரு தனி கம்பெனியா நடத்துவாங்க, அது ஆட்டோனமஸா நடத்துவாங்க. இப்போ இதுலயே வந்து பெரிய கம்பெனிஸ் இருக்கு, மகாரத்னா கம்பெனிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு கம்பெனி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், ஐஓசிஎல். ஐஓசிஎல்ல நீங்க வேலைக்கு போனீங்கன்னா இனிஷியலா ஜாயின் பண்ணும்போதே உங்களுடைய வருஷ சம்பளம் 18 லட்சம், அதாவது மாசம் 1.5 லட்சம். ஓகே, ஐஓசிஎலுக்கும் அக்ராஸ் இந்தியா நிறைய ஆபீசஸ் இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா, நமக்கு இங்க இதே ரோட்ல போனீங்கன்னா கூடங்குளம்னு ஒரு இது இருக்கா, நியூக்ளியர் பவர் பிளான்ட். அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்லயும் இதே கேட் எக்ஸாம் வச்சுதான் நீங்க சயின்டிபிக் ஆஃபீஸர் ஆவீங்க. ஓகே, ஆனீங்கன்னா அங்கே இதே மாதிரி தான் சேலரி, மினிமம் 10 to 12 lakhsல ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகே, சோ இது என்ன? கேட் எக்ஸாம். அப்போ இது என்ன? மற்ற இன்ஜினியர்ஸ்க்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க, ஆனா கொஞ்சம் பேர் இது இந்த மாதிரி போறாங்கல்ல, என்ன வித்தியாசம்? இடையில இருக்கிற இந்த ஒரு எக்ஸாம் தான் வித்தியாசம். அந்த எக்ஸாமை உங்களால கிளியர் பண்ண முடிஞ்சு டாப் 1000க்குள்ளால இந்தியாவில் வர முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க போகலாம். நீங்க போறதுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டைம் பீரியட், அதை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது தான். நீங்க ஒருவேளை இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, இல்லை இன்ஜினியரிங் படிக்கணும்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா, அதை படிக்கும் போதே இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்காக ஆயத்தமாக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க ப்ரிப்பேர் ஆகி நீங்க வந்து அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு கிளியர் பண்ணி முதல் மாசமே உங்களுக்கு அந்த சம்பளத்துல 22 வயசு 23 வயசுலயே நீங்க அங்க போய் உட்காந்துடலாம் சயின்டிபிக் ஆஃபீஸரா. நீங்க க்ரோ ஆக சயின்டிபிக் ஆஃபீஸர் இந்த மாதிரி ஹெச் வரைக்கும் போகலாம். போகும்போது நீங்க ஒரு பெரிய சயின்டிஸ்டா இருப்பீங்க. ஓகே, இப்போ கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதை வச்சு ஐஎஸ்ஆர்ஓ மாதிரி பட்டவங்க தனியா எக்ஸாம் நடத்துறாங்க. கேட் எக்ஸாம் நிறைய ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணாலும் சிலர் லைக் ஐஎஸ்ஆர்ஓ வந்து தனியா எக்ஸாம் நடத்துவாங்க. அந்த எக்ஸாமையும் நீங்க எழுதலாம். ஐஎஸ்ஆர்ஓல போகணும்னு நினைச்சீங்கனாலும் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றதை வச்சு நீங்க ஐஎஸ்ஆர்ஓக்கும் போக முடியும். ஓகேயா? அப்படி போகலான்னு ஆசை இருக்கா? அப்படி உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை உங்க மனசுல இப்பவே நீங்க டெவலப் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, இது போக நீங்க ஒருவேளை பிஎஸ்சி படிக்கிறீங்க, ஏதாவது ஒரு அதுல இருந்து பிஜி படிக்கிறீங்க, பயாலஜியா இருக்கலாம், சுவாலஜியா, பாட்னியா இருக்கலாம், சுவாலஜியா இருக்கலாம், பிசிக்ஸா இருக்கலாம், கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், நானோ டெக்னாலஜியா இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணலாம்? இல்லைன்னா ஈவன் பிஏ படிக்கிறவங்க கூட ஒவ்வொரு பப்ளிக் செக்டார் கம்பெனியும் எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க. அந்த எக்ஸாமை நீங்க எழுதி நீங்க போனீங்க அப்படின்னா அங்க அதர் தேன் சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு நீங்க போக முடியும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு நிறைய சயின்டிபிக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதை தவிர்த்து படிச்சீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பயோடெக்னாலஜி படிக்கிறாங்க, பயாலஜி படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நமக்கு நிறைய கவர்மெண்ட் கம்பெனிஸ் இல்லை அந்த ஏரியால, பட் இருக்கு, கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனா நீங்க மத்த என்ன படிச்சாலும், பிகாம் படிச்சிருக்கலாம், பிஏ படிச்சிருக்கலாம் அப்படின்னா ஆபீசர் லெவலுக்கு போகாட்டா கூட நீங்க சயின்டிபிக் ஆஃபீஸரா போக மாட்டீங்க. ஆனா நான் டெக்னிக்கல் பர்சனா நீங்க போகலாம். அங்க உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி கிட்டத்தட்ட 20,000 இருந்து 30,000 இருக்கும். ஸ்டார்டிங் சேலரி மினிமமாவே உங்களுக்கு 30,000 சேலரி கிடைக்கும். அண்ட் உங்க லைஃப் லாங்கா உங்களுக்கு அங்க வேலையும் கிடைக்கும். கரெக்டா? ஸோ உங்க ஜாப் செக்யூரிட்டியும் அங்க வந்துருச்சு. அப்போ நீங்க அந்த எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். என்னதான் ப்ரிப்பேர் பண்ணணும்? எகெயின் ஆப்டிடியூட் தான் முக்கியம். ஆப்டிடியூடும் இங்கிலீஷும் முக்கியம். அதை தாண்டின பிறகு உங்க சப்ஜெக்ட்ல இருந்து அவங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ஈவன் கேட் எக்ஸாம்லயும் ஆப்டிடியூட் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு. அது போக நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எடுத்தா எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் எடுத்தா கம்ப்யூட்டர்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. என்ன பண்ணணும்? எல்லாரும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் இருக்கும் போது நீங்க முதல்ல இருந்தே கொஞ்சம் கூர்மையா, ஓகே எனக்கு கேட் எக்ஸாம் இருக்கு, அப்போ நான் அந்த எக்ஸாமுக்கான என்னென்ன புக்ஸ் இருக்கு, அந்த எக்ஸாம்ல என்ன கேள்வி கேட்பாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரியா? அதுக்கு நீங்க போறதுக்கான ஆயத்தமாயிடலாம். இப்போ ஒருவேளை எம்பிபிஎஸ் முடிச்சீங்கன்னா கூட, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு கவர்மெண்ட்ல நீங்க வந்து ஏறி போகணும்னா இந்த மாதிரி பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ்லயும் ஆஃபர் இருக்கு. அங்க வந்து உங்களை மெடிக்கல் ஆஃபீஸரா எடுப்பாங்க. அங்க போகும்போது உங்களுக்கு மற்ற கவர்மெண்ட்ல போறதை விட பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ்ல அதிகமான சம்பளம். நார்மலா கவர்மெண்ட்ல கொடுக்கறத விடவும் பப்ளிக் செக்டார்ல போகும்போது அதிகமான சம்பளமும் அதிகமான போனஸ் பெர்க்ஸ் எல்லாம் நிறைய அதிகமா இருக்கும். ஏன்னா வீடு அவங்களே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து நீங்க போயிட்டு வர்றதுக்கான வெஹிக்கிள்னா உங்களுக்கு தனியா கொடுக்க மாட்டாங்க. பட் நீங்க உங்க பஸ்ஸோ இது எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியுமே உள்ளே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு காலனி கொடுத்துருவாங்க. ஓகே தானே? ஸோ இது பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேயா? ரைட். இப்போ நம்ம பிரைவேட்டுக்கு வருவோமே. பிரைவேட் செக்டார்ல நீங்க போகணும்னாலும் நம்ம ஒரு வேலைக்கு போய் நீங்க சொல்ற மாதிரி 1 லட்சம் ரூபாவோ இல்லை 2 லட்சம் ரூபாவோ ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சோம் நீங்க போகலாம்.
ஆனா சில இடத்துல சில இன்ஸ்டிடியூட்ஸ்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டான பிளேஸ்மெண்டே இன்னும் அதிகமான ஒரு நல்ல ஒரு டாப் டயர் கம்பெனில இருக்கும். சரியா? சோ அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ ஒரு நல்ல பிரைவேட் கம்பெனில போகணும்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல பிரைவேட் கம்பெனி பேர் சொல்லுங்க, பசங்கள்ட்ட கேட்போம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பிரைவேட் கம்பெனி பேரு? ரிலையன்ஸ். ஓகே, வேற? வேற ஏதாவது கம்பெனி சொல்லுங்க, எங்க வரை யோசிக்கிறீங்கன்னு பார்ப்போம். சோஹோ. ஓகே, சூப்பர். சோஹோங்கிறது என்ன கம்பெனி? ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. நமக்கு திருநெல்வேலி தான் அவரோட அந்த ஃபவுண்டர் வந்து திருநெல்வேலிக்கார், தென்காசிக்காரர் தான். ஓகே, ஆனா நல்ல குளோபலா நிறைய பிசினஸ் பண்றாங்க. வேற? இந்த கூகுள், ஃபேஸ்புக்லாம் கம்பெனி கேள்விப்பட்டது இல்லையா? அதெல்லாம் நான் யோசிக்கலையா? அப்படியும் கம்பெனிஸ் இருக்குல்ல, கரெக்ட் தானே? ரிலையன்ஸ்னு யோசிச்சோம். இன்னும் மேல போனா கூகுள்லயும் யார் தான் இருக்கா? அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஊருக்காரர் தான் இருக்காரு, கரெக்ட் தானே? யாரு? கூகுளோட சிஇஓவும் இன்னைக்கு ஒரு இந்தியன் தான். ஃபேஸ்புக்கோட சிஇஓவா இருக்கலாம், இல்லைன்னா ஈவன் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரிப்பட்ட கம்பெனிஸ்ல எலான் மஸ்கோட கம்பெனில கூட பெரிய பெரிய பொசிஷன்ல சீனியர் பொசிஷன்ல, வைஸ் பிரசிடென்ட் பொசிஷன்ல நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க, நிறைய தமிழியன்ஸ் இருக்காங்க. ஏன் நிறைய குளச்சல்காரங்க இருக்கக்கூடாது? இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? இருக்கணும்னு நினைச்சா இருக்கலாம், கரெக்ட் தானே? என்ன பண்ணணும்? என்ன வித்தியாசம்? என்னெல்லாம் வேணும் அங்க போகணும்னா? நீங்க சொன்னீங்கல்ல, எக்ஸலண்டா ப்ரிப்பேர் பண்ணியா அப்படின்னு கேட்டோன்னே எல்லா அந்த அப்படியே இல்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல. எக்ஸலண்டா ப்ரிப்பேர் பண்ணா அங்க போக முடியுமா, இல்லைன்னா சும்மா அரையும் குறையுமா இருந்தா போலாமா? எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, நீங்க மேனேஜ்மெண்ட்ல இருக்கலாம், இல்லைன்னா இன்ஜினியரிங்ல இருக்கலாம், பிசிக்ஸ்ல இருக்கலாம், கெமிஸ்ட்ரியில இருக்கலாம், எந்த ஃபீல்டாவும் இருக்கலாம். எக்ஸலண்டா இருந்தாதான் அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு போக முடியும். ஆனா எக்ஸலண்டா இருந்தா போலாம், கரெக்ட் தானே? சோ உங்களுக்கு போகணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான ஆயத்தங்களை நீங்க பண்ணி தான் ஆகணும். அந்த தேவையான ஆயுதங்களை நீங்க பண்ணிட்டீங்க, ஸ்டெடி ஆனீங்க அப்படின்னா போலாம். அதுக்கு இப்ப ஏணி என்ன, எந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க? பல வழிகள்ல போலாம். சரியா? நம்ம ஈஸியான வழியை பார்ப்போமே. ஈஸியான வழி எது? காலேஜ் முடிஞ்ச உடனே போறது ஈஸியா, இல்லைன்னா வேற நிறைய இடத்துல வேலை பார்த்துட்டு போறது ஈஸியா? காலேஜ் முடிஞ்ச உடனே போறது ஈஸி. காலேஜ் முடிஞ்ச உடனே எலான் மஸ்க் வந்து வாமா அப்படின்னு உங்களுக்கு கூட்டு போயிட்டாரு அப்படின்னா அதுதான் ஈஸி, கரெக்ட் தானே? ஓகே, அப்ப எந்த காலேஜ்ல வருவார் அவரு? எந்த காலேஜுக்கு போனா எலான் மஸ்க் வந்து உங்களை எடுக்க வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா ஃபேஸ்புக் மார்க் சக்கர்பர்க் வந்து எடுக்க வாய்ப்பு இருக்கு? இந்தியால என்ன காலேஜ் இருக்கு சொல்லுங்க? அந்த மாதிரி கம்பெனிஸ், கூகுள், ஃபேஸ்புக், அமேசான், நெட்ஃபிளிக்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து எடுக்கிற அளவுக்கு என்னென்ன காலேஜஸ் இருக்கு இந்தியால? எந்த காலேஜ்ல அவங்க டைரக்டா வந்து எடுப்பாங்க? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச டாப் காலேஜ் சொல்லுங்க. இன்ஜினியரா இருந்தீங்க அப்படின்னா எந்த காலேஜ்ல வந்து எடுப்பாங்க? சொல்லுங்க. சரி, நம்பர் 1 இந்தியாவோட டாப் இன்ஜினியரிங் காலேஜ் எது? அது தெரிஞ்சாதான் நம்ம அங்க போக முடியும். அதுல பொஞ்சஸ்லி இன்ஜினியரிங் காலேஜா? என்ன காலேஜ்? ஐஐடி மெட்ராஸ். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ். அதுதான் கடந்த ஒரு 4 வருஷமா இந்தியாவுடைய இன்ஜினியரிங் காலேஜோட ரேங்கிங்ல, என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல டாப்ல இருக்கு. ஐஐடி மெட்ராஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ். சரிதானா? எத்தனையோ ஐஐடி இருக்கு, ஆனா நம்ம ஊர் ஐஐடி தான் டாப்ல இருக்கு. அட்லீஸ்ட் அங்கேயாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது போக அந்த மாதிரி டாப் காலேஜஸ் வேற என்னென்ன இருக்கு? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் இருக்கு, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இருக்கு பெங்களூர்ல, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லி இருக்கு, கான்பூர் இருக்கு, பாம்பே இருக்கு. அதெல்லாம் ஓகே. பக்கத்துல நம்ம ஊர் பக்கத்திலேயே நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா பக்கத்துல ட்ரிவாண்ட்ரம் இருக்கு, கரெக்டா? சோ ட்ரிவாண்ட்ரம் ஒரு கேபிட்டல் சிட்டியா இருக்கிறதுனால நமக்கு இங்க கிடைக்காத ரிசோர்சஸ் எல்லாம் நிறைய அங்க கிடைக்குது. மோஸ்ட்லி நம்ம என்ன நினைச்சுக்கோம் தெரியுமா?
நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் நான் என்ன நினைச்சுக்கிறேன்னா நம்ம தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் நினைப்போம். இங்க போனா இப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு. ஆனா இங்க போனா மெட்ராஸ் வரைக்கும் போகணும். ஆனா ரெண்டு மணி நேர தூரத்திலேயே ட்ரிவாண்ட்ரம் இருக்கு. அங்க என்னெல்லாம் இன்ஸ்டியூட் இருக்கு? இதே டாப் வரிசையில வரக்கூடியதுல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி இருக்கு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது ISROவே அவங்களுக்கு தேவையான சயின்டிஸ்ட் எல்லாம் டெவலப் பண்றதுக்காக கொண்டு வந்த இன்ஸ்டிடியூட் தான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஒரு 2 மணி நேரம் தூரம் ட்ரிவாண்ட்ரத்துல இருக்கு. ஓகே, அங்க மெயினா ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங் தான் வச்சிருக்காங்க. ஏவியானிக்ஸ் வச்சிருக்காங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வச்சிருக்காங்க. இது எல்லாமே ஸ்பேஸ் ரிலேட்டடா தான் உங்களுக்கு படிச்சு கொடுப்பாங்க. இது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி. இது போக இந்தியால மொத்தம் 6 இன்ஸ்டிடியூட் ஸ்பெசிபிக்கலி ஃபார் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் இருக்கு. அதாவது சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதாவது கெமிஸ்ட்ரி படிக்கலாம், பாட்னி படிக்கலாம், பிசிக்ஸ் படிக்கலாம், பிளஸ் இன்ஜினியரிங்கும் படிக்கலாம். 6 இன்ஸ்டிடியூட் தான் இருக்கு. அதுல 1 ட்ரிவாண்ட்ரத்துல இருக்கு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச், ஐசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச், ஐசர். அது ட்ரிவாண்ட்ரத்துல இருக்கு. எங்கேயோ போய் படிக்க வேண்டியது இல்ல, கரெக்டா நம்ம பக்கத்துல தான் இருக்கு. ஆனா என்ன தடை? நீங்க போனோன்னு அட்மிஷன் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணணும்? கொடுப்பாங்க. எப்போ? அதுக்கான எக்ஸாம் கிளியர் பண்ணணும். என்ன எக்ஸாம்? JEE. JEE சிரிக்காரு. அதெல்லாம் எனக்கு எங்க சார் முடியும்? அப்படித்தானே சிரிச்சீங்க. என்ன எக்ஸாம்? ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், JEE கிளியர் பண்ணணும். எப்போ பண்ணலாம்? 12th முடிச்ச உடனே நீங்க பண்ணலாம். JEE ல 2 ஸ்டேஜ் இருக்கு. மெயின்ஸ்னு ஒரு ஸ்டேஜ், அப்புறம் அட்வான்ஸ்ட். மெயின்ஸ் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா எங்க கிடைக்கும்? NITsல கிடைக்கும். IITsக்கு கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ் NITs, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. நமக்கு பக்கத்துல எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல எங்க இருக்கு NIT? திருச்சி. எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனா இதெல்லாம் எங்க சார், சும்மா கேள்விப்பட்டு வச்சிருக்கேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாரு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சியில இருக்கு. திருச்சியில நீங்க சீட் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்கு 50% சீட் இருக்கு. ஆல் ஓவர் இந்தியால இருந்து மிச்சம் எல்லாரும் வருவாங்க. 50% சீட்டை தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் தான் எடுக்க முடியும். அப்போ உங்களுக்கு அதுல ஒரு ரிசர்வேஷன் இருக்கு. கேர்ள்ஸா இருந்தா அதுல 10% சீட் கூடுதல் இருக்கு. சோ ஒரு வெளி மாநில மாணவன் திருச்சி NIT திருச்சியில போய் இன்ஜினியரிங் வாங்கணும் அப்படின்னா ஒரு 200 மார்க்கெட்டை எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா தமிழ்நாட்டு பையனா இருந்தா 190 எடுத்தாலே போதும். தமிழ்நாட்டு பொண்ணா இருந்தா 180 எடுத்தாலே போதும். ஆனா ப்ரிப்பேர் பண்ணணும், அவ்வளவுதான். கரெக்ட் தானே? என்ன கேட்க போறாங்க JEE ல? ஏன் JEE கஷ்டம்? கஷ்டமா ஈஸியா? கஷ்டம். ஏன்? நெகட்டிவ் மார்க்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால கஷ்டம். அப்புறம் வேற நெகட்டிவ் மார்க்ஸ் தான் கஷ்டமா? நமக்கு பாசிட்டிவ் மார்க் தானே தேவை. வேற ப்ரிப்பேர் பண்ணீங்களா? பண்ணல. நீங்க என்ன படிக்கிறீங்க? 12th முடிச்சிட்டீங்க. ஓகே, சரியா? JEE ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நெகட்டிவ் மார்க்லாம் இருக்குது, அதனால ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரியா? முதல்ல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த இடத்துக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மலையை நீங்க தாண்டி தான் ஆகணும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மலை என்னது? அந்த மலை என்னன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, கூகுளுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, இல்லைன்னா IITல அட்மிஷன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மலை எங்க இருக்கு? அந்த மலை என்னது? எக்ஸாம்ஸ். கரெக்டு தானே? இல்ல, அந்த மலை ஆக்சுவலா உங்க தலையில தான் இருக்கு, உங்க மைண்ட்ல. நம்மளாவே ஒரு மலையை கெட்டி வச்சிருக்கோம். எப்படி தெரியுமா? எல்லாரும் சொல்றத வச்சு கேள்விப்பட்டு அதெல்லாம் நமக்கு முடியாது. ஐயே, நீ எங்க JEE எல்லாம் கிளியர் பண்ணுவ? அதுக்கெல்லாம் அங்க போய் சென்னையில படிக்காங்க, ராஜஸ்தான்ல கோட்டால போய் படிக்கிறாங்க, UPல இப்படி இதுக்குன்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, அங்கிருந்து படிக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்க கிளாஸ்ல உங்க டீச்சரே கூட சொல்லுவாங்க, நீ இங்க ஸ்கூல்லயே ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிற, அங்க எப்படி படிப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலை எங்கதான் இருக்கு? நம்ம மனசுல தான் இருக்கு. அந்த மலையை உடைக்க வேண்டியது எங்கதான்? மலையை ஏற வேண்டியது மனசுல தான். நீங்க மனசுல இதை என்னால முடியும் அப்படின்னு நினைக்கல அப்படின்னா நீங்க எந்த இன்ஸ்டியூட்டுக்கு போனாலும் உங்களால கிளியர் பண்ண முடியாது.
ஒரு எக்ஸாம் இருக்கு, அந்த எக்ஸாமுக்காக நான் படிக்கிறேன், கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு உறுதியா படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால படிக்க முடியும். நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, 35 மார்க் பாஸ் மார்க். எத்தனை பேர் 35 மார்க் எடுத்துருவீங்க? எய்ம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பாஸ் ஆகணும்னு, எத்தனை பேர் எடுத்துருவீங்க? ஆல்மோஸ்ட் எல்லாரும் எடுத்துருவீங்க, கரெக்ட் தானே? இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா எய்ம் பண்ணுவோம். இந்த தடவை இந்த ஒரு எக்ஸாமுக்கு, இந்த ஒரு மந்த்லி எக்ஸாமுக்கு 60 மார்க் எடுத்துருவோம். வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இந்த ஒரு மந்த்லி எக்ஸாம், அடுத்தது வரக்கூடிய ஜூன்ல வரக்கூடிய மந்த்லி எக்ஸாமுக்கு முதல் மாசமா இருக்கிறதுனால 60 மார்க் எடுத்துருவோம்னு எய்ம் பண்ணுவோமே. எடுத்துடலாமா? எத்தனை பேர் எடுத்துருவீங்க? 80 மார்க் எய்ம் பண்ணுவோம். ஜூன் மட்டும், அதுக்கப்புறம் வேண்டாம். இந்த ஜூன் மாசத்துல மட்டும் 80 மார்க் எடுத்துடணும்னு இருந்து படிக்கிறீங்க. எத்தனை பேரால எடுக்க முடியும்? 80 மார்க் ஒரே ஒரு மாசம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், எடுத்துடலாம். கரெக்ட் தானே? சரி, 98 மார்க் எய்ம் பண்ணுவோம். 98 மார்க், அதுக்கு பிறகு படிக்கவே வேண்டாம். இந்த ஜூன் மட்டும் படிச்சுட்டேன்னா நான் என்ன ப்ரூவ் பண்ணிடுவேன். 98 மார்க் படிக்கணும். இந்த 1 மந்த் இருக்கு, என்கிட்ட டைம் இருக்கு, வேற எதுவுமே நான் பண்ண வேண்டியது இல்லை. எத்தனை பேரால ட்ரை பண்ண முடியும்? ட்ரையாவது பண்ணலாம்ல? எடுக்கலாமா? எடுக்க முடியுமா? கண்டிப்பா எடுக்க முடியும். ஒரு விஷயத்தை நீங்க எய்ம் பண்ணி அதை நோக்கி படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். நீங்க வைக்கிறது தான் உங்களுக்கான எல்கை. நீங்க 50ன்னு வச்சீங்கன்னா 50, 80ன்னு வச்சீங்கன்னா 80, 98ன்னு வச்சீங்கன்னா 98. கொஞ்சம் கூட எஃபர்ட் போடணும், கொஞ்சம் கூட உழைக்கணும். நான் ஒரு விஷயம் சொல்லவா? இந்த உழைப்புல ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆகுறான்னு நினைக்கிறோம்ல, அந்த ஃபர்ஸ்ட் ரேங்கா இருக்கிறவன் உங்களோட, நீங்க 40 மார்க் எடுக்கிறேன் நான் வச்சுக்கோமே, ஏன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் 100 எடுக்கிறான், எனக்கு அவனுக்கும் உழைப்புல எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்க. 60% சொல்றாங்க. தப்பு. ரிசர்ச் படி என்னன்னா, ஒரு டாப்பருக்கும் உங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் என்னன்னு தெரியுமா? டாப்பர் ஒரு 55% எஃபர்ட் போடுவானோ. அவனுக்கு இருக்க கெப்பாசிட்டி 100% கெப்பாசிட்டியில 55% யூஸ் பண்றவன் டாப்பரா இருப்பான். 48% யூஸ் பண்றவன் 40 மார்க்ல இருப்பான். அவ்வளவுதான். நீங்க போட வேண்டியது இன்னொரு 7% ஒர்க் தான். நம்ம என்ன நினைச்சுக்கோம் தெரியுமா? 40ல இருந்து 100 போனா இன்னும் அப்பா டபுள் த டைம் படிக்கணும் அப்படிலாம் இல்ல. நீங்க உங்களுக்கு இருக்க டைம்ல அவனும் ஒன்னும் 100% டைம் படிக்கல, அவனும் 100% ஒன்னும் யூஸ் பண்ணல. டாப்பரே வந்து 50-55% தான் யூஸ் பண்றான். இதை இன்னுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க. அந்த இப்ப இருந்த டென்னிஸ் ஜோகோவிச்னு ஒருத்தன் தெரியுமா? ஜோகோவிச்னு ஒரு டென்னிஸ் டாப் பிளேயர் இருந்தாரு. அந்த டாப் பிளேயர் 1000 ரேங்க்ல இருக்கும்போது அவரு கரெக்டா சர்வீஸ் போடுற சர்வீஸ் எல்லாம் கரெக்டா பண்ணது வந்து 45% கிட்ட. அவருக்கு 300 ரேங்க், வேர்ல்டு நம்பர் 300, வேர்ல்டு ரேங்க் 300 வரும்போது அவர் எத்தனை கரெக்டா அடிச்சாரு, அதாவது வர்ற பால்ல எவ்வளவு வந்து கரெக்டா பண்ணாரு, கரெக்டா அடிச்சாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது அரௌண்ட் 49%. சரியா? இப்போ 300ல இருந்து டாப் 10 வர்றதுக்கு எவ்வளவு அடிச்சாரு? 51%. டாப் 1 வர்றதுக்கு 55%. அவ்வளவுதான். அதாவது அவர் வந்த பாலை எல்லாம் கரெக்டா அடிச்சிடல, நிறைய அவரும் லூஸ் பண்ணாரு, நிறைய பாயிண்ட் ஆப்போனன்ட் எடுத்தான். அவருக்கு வந்த 100 பால்ல 55 பால தான் அவர் கரெக்டா எப்பவுமே அடிச்சாரு. அதான் அவரோட ஆவரேஜ். 55 பால்ல அவருக்கு பாயிண்ட் கிடைச்சிச்சு. he played well. மிச்சம் 45 ஆப்போனன்ட் தான் எடுத்தான். ஆனா he was in the world number 1. உலகத்துல அதிகமான கிராண்ட் ஸ்லாம். கரெக்டா? இதே தான் படிப்புலையும். நீங்க போடுற எஃபர்ட்டோட இன்னொரு 5% எஃபர்ட் போட்டீங்கன்னா நீங்க ஆக்சுவலா டாப்பர் ஆயிடலாம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, 100 எடுக்கிறவன் அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பான், எழும்பும்போது படிப்பான், வரும்போது படிப்பான், உட்காரும்போது படிப்பான். அப்படிலாம் இல்ல. அவனுக்கு கிடைக்கிற டைம்ல 55% யூஸ் பண்றான். நீங்க உங்களுக்கு கிடைக்கிற டைம் கண்டிப்பா நீங்க 40%, 48% எல்லாரும் யூஸ் பண்றீங்க. நீங்க ஃபெயில் ஆகிற ஆளா இருந்தா கூட உங்க அம்மா பிடிச்சு உட்கார வச்சு படிக்க வைக்கிறதுனால, ஸ்கூலுக்குள்ள போய் நீங்க இருந்துதான் ஆகணும்னு உங்களை கெட்டி போடுறதுனாலயாவது நீங்களும் 40% நீங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இன்னும் ஒரு 5% யூஸ் பண்ணா, இன்னும் ஒரு 10% யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால டாப்பர் ஆக முடியும். சோ இந்த JEE எக்ஸாம் எழுதணும்னாலும் அதே தான் ஒரு குறிக்கோள். JEE எக்ஸாம் மெயின்ஸ் நான் கிளியர் பண்ணணும், அதுக்கான சிலபஸ் பாக்குறேன். ஏன் தெரியுமா? இதுல இப்ப கஷ்டம்னு சொன்னார்ல, நீங்க கொஸ்டின் பேப்பர் பார்த்திருக்கீங்களா? பார்த்ததே இல்ல. அவர் தான் கஷ்டம்னு சொன்னாரு. நம்ம எல்லாத்தையும் இப்ப கஷ்டம்னு சொன்னது அவர் தான். கொஸ்டின் பேப்பர் பார்த்திருக்கீங்களா? பார்த்தது இல்ல. அப்ப எப்படி தெரியும் அது கஷ்டம்னு? கேள்விப்பட்டது, மத்தவங்க சொன்னது. இதுதான் நமக்கு இருக்க பெரிய பிரச்சனை. அந்த எக்ஸாம் கஷ்டம்னு நம்மளே வந்து யோசிச்சுக்கோம், யாரும் சொல்ல கூட வேண்டாம். அதெல்லாம் நமக்கு வேண்டாம்னு நினைச்சுக்கோம். முதல்ல ஒரு எக்ஸாம் கஷ்டமாங்கிறதுக்காக முதல்ல கொஸ்டின் பேப்பரை கண்டிப்பா பாருங்க. கொஸ்டின் பேப்பரை பார்த்தா இதெல்லாம் நான் ஸ்கூல்ல படிச்சிருக்கேனே அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும்.
நீங்க இன்கேஸ் ஜேடபிள்யூ எழுதிருந்தீங்கன்னா ஆமா இதெல்லாம் படிச்சிருக்கேன் ஆனா எனக்கு தெரியல ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணல ப்ராக்டிஸ் பண்ணல அவ்வளவுதான் வித்தியாசம். கிளியர் பண்ணவன் ப்ரிப்பேர் பண்ணா ப்ராக்டிஸ் பண்ணா. நீங்க கிளியர் பண்ணல அப்படின்னா நீங்க ப்ரிப்பேரும் பண்ணல ப்ராக்டிஸும் பண்ணல. ஆனா நீங்க போயிருந்தா இப்ப அவர் போயிருந்தா கூட அவர் ஓரளவு மார்க் எடுத்துட்டு தான் வருவாரு. நெகட்டிவ் மார்க் இருந்தா கூட அவர் ஓரளவுக்கு மார்க் எடுத்துருவாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சதுதான் அதே +1 +2 தான். இன்னொன்னு இருக்கு இங்க சொன்னா என்ன சொல்லிடுவாங்க, ஜேடபிள்யூனா சிபிஎஸ்இ சிலபஸ் படிக்கணும். எத்தனை பேர் சிபிஎஸ்இல படிக்கிறீங்க? கொஞ்சம் பேர். மத்தெல்லாம் ஸ்டேட் போர்டா? ஸ்டேட் போர்ட்ல படிச்சா கிளியர் பண்ண முடியாது, அதுவும் போய் அப்படி இல்ல. உங்களுக்கு ஸ்டேட் போர்ட்ல இருக்கக்கூடியதுதான் அங்கேயும் இருக்கு. சிபிஎஸ்இயோட பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடீஸும் பேட்டர்ன் ஆஃப் அது பெடகாகியும் சொல்லி கொடுக்குற விதமும் கொஞ்சம் வித்தியாசம், அவ்வளவுதான். ஆனா நீங்க ஒன்னும் அந்த சிலபஸ் படிக்காம போகல. ஜேடபிள்யூல இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாம் நீங்களும் படிச்சுட்டு தான் போறீங்க, ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறவங்களும். ஆனா படிக்கிற விதத்துல தான் வித்தியாசம், படிக்கிறதெல்லாம் சேம் தான். கொஸ்டின் உங்களுக்கு எப்படி கேட்கறாங்கிறதுக்கு நீங்க பிராக்டிஸ் ஆகல. நீங்க பிசிக்ஸுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, அதுக்கு ஆன்சர் படிச்சுட்டு போறீங்க. அங்க இன்னொரு விதமா கேட்கறாங்க, அப்படி நீங்க ப்ரிப்பேர் ஆகல, அவ்வளவுதான் வித்தியாசம். சேம் தான் நீட்டுக்கும். நீட் படிக்கணுமா சிபிஎஸ்இ காரங்களுக்கு ஈஸி அப்படிலாம் இல்ல. நீங்க ஸ்டேட் போர்ட்ல படிக்கிற பர்சனோ ஸ்டேட் போர்ட் சிலபஸை நீங்க படிக்கும் போதே நீட்டுக்கான கொஸ்டின் பேப்பரையும் வாங்கி வச்சு, பழைய கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புக் கிடைக்கும், அந்த புக்கை வாங்கி வச்சு நான் படிக்கிற பிசிக்ஸ்ல ஒரு சாப்டர் படிக்கிறேன், எலக்ட்ரிசிட்டி படிக்கிறேன், எலக்ட்ரிசிட்டில இருந்து முன்னால என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே எலக்ட்ரிசிட்டி தான். சிபிஎஸ்இல போனாலும் அதே எலக்ட்ரிசிட்டி தான். மாறிடுமா எலக்ட்ரிசிட்டி? மாறாதுல்ல, சேம் எலக்ட்ரிசிட்டி தான். கொஞ்சம் ஃபண்டமெண்டல் அங்க எங்க கொஞ்சம் விஷயம் கூட இருக்கும் குறைவு இருக்கும், அவ்வளவுதான். சில விஷயத்துல நம்ம புக்ஸ் ஆர் பெட்டர் தென் சிபிஎஸ்இ. சோ அது நம்ம மைண்ட் செட்ல அப்படியே பண்ணிட்டோம்னா நம்மளால பண்ணவே முடியாது. சோ நீங்க என்ன பண்ணணும், பழைய கொஸ்டின் பேப்பரை வாங்கி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா போதும். இப்போ எப்படி நீங்க நல்ல மார்க் எடுக்கிறீங்க பிசிக்ஸ்ல? உங்களுக்கு தெரியும் கொஸ்டின்ல இப்படிதான் கேட்பாங்க அப்படின்னு. டீச்சர் சொல்றாங்க இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியும், புக்கு பின்னால கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அந்த மாடல்ல நீங்க படிச்சுட்டு போறீங்க, நீங்க நல்ல மார்க் எடுக்கிறீங்க, சென்டம் எடுக்கிறீங்க. சேம் வே நீட்டுக்கான கொஸ்டின் பேப்பரை எடுத்து ஜேடபிள்யூக்கான கொஸ்டின் பேப்பரை எடுத்து அங்க என்ன கேட்டிருக்காங்க புக்ல என்ன இருக்குங்கிறத நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியா கிளியர் பண்றவங்க ஆக்சுவலா ப்ரிப்பேரே கோச்சிங்கே போகாம கிளியர் பண்ற நீட் கிளியர் பண்றவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸாம் இவ்வளவுதான் தெரியும். யாராலலாம் இமயமலை ஏற முடியும்? யாரெல்லாம் மலை ஏறிடுவீங்க உறுதியா இருக்கீங்க? சரி, பிரேக் விட்டுறலாம். எல்லாரும் லேடிஸ் எல்லாரும் ஜென்ஸ் ஒன்றும் பார்த்து சாப்பிட்டாங்க கிளாஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டப்பட்டு கிளாஸ் படிக்கும். அதெல்லாம் சாப்பிட சாப்பிட்டு இது ஒன்று கேமரா லேடிஸ் எல்லாரும் Danish.